रामो राजमणिः सदा विजयते। रामं रमेशं भजे। रामेणाभिहता निशाचरचमू। रामाय तस्मै नमः। रामान्नास्ति परायणं परतरं। रामस्य दासोऽस्यहम्। रामे चित्तलयः सदा भवतु मे। भो ರಾಮ ಮಾಮುದ್ಧರ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಆಂಡಾಳ್ ಸೇವಾ ಸಮಿತಿ ಪ್ರಸ್ತುತಪಡಿಸ್ತಿರುವಂತಹ ಈ ಆನ್ಲೈನ್ ಉಪನ್ಯಾಸ ಮಾಲಿಕೆಗೆ, ಅದರಲ್ಲಿ ಈ 20ನೇ ಸರಣಿಯ 2ನೇ ದಿವಸದ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ನಿಮ್ಗೆಲ್ರಿಗೂ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ವಾಗತ. ರಾಮಾಯ ತುಭ್ಯಂ ನಮಃ ಅನ್ನೋ ಈ ಸರಣಿಯ ಶೀರ್ಷಿಕೆಯಡಿ ಇವತ್ತು 2ನೇ ದಿವಸ ನಮಗೆ ಆಳ್ವಾರ್ಗಳ್ ಪಾಡಿಯ ಅಮಲನ್ ಅನ್ನುವಂತಹ ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ತಮ್ಮ ಉಪನ್ಯಾಸವನ್ನ ಪ್ರಸ್ತುತ ಪಡಿಸ್ತಾ ಇರೋರು ಶ್ರೀಮತಿ ಮಧುರವಳ್ಳಿ ಮುರಳಿ ಅವರು. ಅವರಿಗೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ವಾಗತ ಕೋರ್ತಾ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲೂ ಒಂದು ಸವಿನಯ ಪ್ರಾರ್ಥನೆ. ಈಗಾಗಲೇ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಗೊತ್ತಿರೋ ಹಾಗೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ನ ನಾವು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಅಪ್ಲೋಡ್ ಮಾಡ್ತೀವಿ. ಅದನ್ನ ಯಾರ್ ಬೇಕಾದ್ರೂ ನೋಡ್ಬೋದು. ಹಾಗಾಗಿ ನೀವೇನಾದ್ರೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಅದನ್ನ ಅನ್ಮ್ಯೂಟ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮರ್ಜ್ ಆಗಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣೋದಿಲ್ಲ, ನಮ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಣೋದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ದಯವಿಟ್ಟು ಆಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಮ್ಯೂಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಅದಕ್ಕೆ ತುಂಬಾ ಸುಲಭವಾಗಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನೀವು ನೋಡ್ತಾ ಇರೋ ಸ್ಕ್ರೀನ್ ಕೆಳಗಡೆ ಈ ತರ ಒಂದು ಮೈಕ್ ಹಿಂಗೆ ಕರ್ವ್ಡ್ ಆಗಿ ಒಂದಿರತ್ತೆ. ಅದನ್ನ ಜಸ್ಟ್ ಒಂದ್ಸತಿ ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ, ಮತ್ ಮಾಡಿದ್ರೆ ಆನ್ ಆಫ್ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಬಟನ್ ಇರುತ್ತೆ, ಅದನ್ನು ಒಂದ್ಸತಿ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಆಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಎಲ್ಲ ಮ್ಯೂಟ್ ಆಗುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓವರ್ ಟು ಮಧುರವಲ್ಲಿ ಮೇಡಮ್. ನಮಸ್ಕಾರ. அஸ்மத்குருப்யோ நமக. வேதமுடன் ஆழ்வார்கள் அருளிச் செயலும் சீரிய நல்வாக்குடன் இனிய அமுதிசையும் பற்பல கற்பித்து நம்மை உய்விக்கும் தொண்டாற்றிடும் நம் ஆசான் ஸ்ரீ ஸ்ரீநிதி வாழ்க பல்லாண்டு. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாதயுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் ತ್ರಯಂತ ಯುಗ್ಮಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂ ತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯವರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾ. ಭೂತಂ ಸರಸ್ಯ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀ ಭಕ್ತಿ ಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗಿರೇಣು ಪರಕಾಲ ಯತೀಂದ್ರ ಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಗುಶ ಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಶರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರತ್ನದೀಪಂ ಆಜಾನುಬಾಹುಂ ಅರವಿಂದದಳಾಯತಾಕ್ಷಂ ರಾಮಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ತಪಸ್ವಾಧ್ಯಾಯ ನಿರತಂ ತಪಸ್ವಿ ವಾಗ್ವಿದಾಂಬರಂ ನಾರದಂ ಪರಿಪಪ್ರಚ್ಛ வால்மீகிர்முனிபங்கவம். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதல புல்லெரும்பாதி ஒன்றின்றியே. நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு வைத்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. ஸ்ரீயப்பதியான பரமாத்மா அவருடைய கிருபையினாலே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பது போல தன் இருப்பிடமான பரத்துவத்திலிருந்து இறங்கி திருப்பார்கடல் வியூகத்திற்கு வந்து அங்கிருந்து பூலோகத்திற்கு வந்து விபவ அவதாரமும் செய்கிறான்.
பார்க்கடல் பெருமாள் தான் விபவ அவதாரம், அர்ச்சாவதாரம் அவற்றிற்கு காரணம். அர்ச்சை என்பது நாம் கோவில்களில் கிரகங்களில் வணங்கி ஆராதித்து கொண்டிருக்கும் எம்பெருமானின் திருவுருவங்கள். அந்தர்யாமி என்பது எங்கும் பறந்து எல்லாவற்றிலும் சூட்சமமாய் நம் மனதிலும் உறைந்திருக்கும் சக்தி. உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அரிதி என்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார். நாம் நினைப்பது சிந்திப்பது என்று எல்லாவற்றையும் அறிந்தவனாய் பகவான் நம் இதயத்தில் உள்ளே எப்பொழுதும் நெருக்கமாக இருக்கிறான். இது அந்தர்யாமி தத்துவம். இப்படி அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அந்த பகவானின் பேரருளாலே இயற்கையிலேயே ஞானம் அளிக்கப்பட்டு அவதரித்தவர்கள் தான் ஆழ்வார்கள். இவர்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் தமிழ் வேதமாகும். தேசிகர் சொல்கிறார், செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே. அதாவது 4000 கற்று வேதங்களில் புரிந்து கொள்ள முடியாத இடங்களையும் தான் புரிந்து கொண்டதாக சொல்கிறார் தேசிகர். பகவான் தானே தன் சங்கல்பத்தினாலே அவதாரம் செய்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறான். துஷ்டர்களை சம்ஹாரம் செய்வது அவனுக்கு பெரிய காரியம் இல்லை. ஆனால் சாதுக்களை ரட்சிப்பது அவனுக்கு பெரிய காரியம். சாதுக்கள் யார் என்றால், இந்த பூலோகத்திலே தர்ம காரியங்கள் செய்து கொண்டு பகவானையே தியானம் செய்து கொண்டிருப்பவர்களே சாதுக்கள். அப்படிப்பட்ட சாதுக்களை ரட்சணம் பண்ணுவதே பரித்ராணம். சஹிதேவைஹி உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி ஆர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ என்கிறார் வால்மீகி. சனாதன தர்மமே விஷ்ணு, அவனே சர்வலோக சரண்யன், அவனே மனிதனாக ராமனாக அவதரித்தான். தர்மத்தை அனுஷ்டித்து காட்டினார். தர்மத்தை ஆசிரியிக்கும் போது கஷ்டங்கள் வரும், தடங்கல்கள் வரும். அப்படி வந்தாலும் தர்மத்திலிருந்து விலகாமல் அதை அனுசரித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை ராமர் காட்டினார். பிரச்சாரம் மட்டும் ஆகாது, அனுஷ்டானத்தில் இருக்க வேண்டும். இது ஸ்ரீ ராமாயணத்தின் உயர்ந்த தாத்பரிய அர்த்தம். தர்மம் என்பதை 4 வகையாக சொல்லலாம். ஒரு சாமானிய மனிதன் தன் தாய், தந்தை, குரு இப்படி தன்னை சுற்றியுள்ள எல்லோரிடமும் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற தர்மம் சாமானிய தர்மம். இதை ராமர் அனுஷ்டித்து காட்டினார். இரண்டாவதாக, பகவானுக்கு கைங்கரியம் செய்து ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்கின்ற தொண்டுள்ளம் கொண்டவனாக 14 ஆண்டுகள் தூங்காமல் லக்ஷ்மணன் பகவானுக்கு கைங்கரியம் செய்தான் அல்லவா, அது சேஷ தர்மம். அடுத்து, எப்பொழுதும் பகவானையே நினைத்து கொண்டு பகவான் சொல்லிய தர்மத்தை செய்தான் பரதன். பகவானுக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு அவனை ஞாபகம் வைத்துக் கொள்வது கஷ்டமில்லை. ஆனால் தூரத்தில் இருந்தபடி அவனையே நினைத்து கொண்டு பக்தி செய்வது கஷ்டம் அல்லவா, அதை செய்து காட்டியவன் தான் பரதன். இது விசேஷ தர்மம். அடுத்து, பகவானுக்கு தொண்டு செய்வதை விட பாகவதர்கள் அடியார்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியமானது என்று பாகவத சேஷத்துவத்தை காட்டினான் சத்ருக்னன். பாகவதனான பரதனுக்கு கைங்கரியம் செய்தான் அவன். இது விசேஷ தர்மம். இந்த 4 வகையான தர்மங்களையும் நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக பகவான் செய்த அவதாரங்களில் ராம அவதாரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்பேற்பட்ட ராமாவதாரத்தை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாசுரங்களில் என்று பார்க்கலாம். முதலாழ்வார்கள் மூவரும் பக்தி செலுத்தியது ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள பரமாத்மனிடத்தில். இவர்களின் பாசுரங்களில் ராமரின் பெரிய அத்திமானுஷ்ய செயல்களை அனுபவித்திருப்பார்கள். அதாவது மராமரம் துளைத்தது, சேது பந்தனம், ராவண மர்தனம் இப்படி. அடுத்து திருமழிசை ஆழ்வார் தன் மனதிலேயே அந்தர்யாமியாக பகவானை ஆராதித்தவர். யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ ராமனே என்கிறார். அடுத்து நம்மாழ்வார், குலசேகராழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள் இவர்கள் விபவ அவதாரத்திலே பக்தி செய்தவர்கள். நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா பக்தி. கிருஷ்ண பக்தியில் இருக்கும் நம்மாழ்வார் சொல்கிறார், தயரதற்கு மகந்தனை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே. தயரதன் மகன் அந்த அச்சுதனான ராமபிரானை அன்றி வேறு யாரும் எனக்கு தஞ்சமில்லை என்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் கற்பரோ என்கிறார். கற்பார் ராமாயணத்தை என்று சொல்லவில்லை,
கற்பார் ராமபிரானை, அதாவது ராமபிரானிடத்தில் உள்ள குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குணங்களை அனுபவிக்க அனுபவிக்க நமக்கு அந்த பக்தி உண்டாகிறது. இது பாகவத தர்மம். அடுத்து பெரியாழ்வார் கிருஷ்ணனை குழந்தையாகவும் தன்னை யசோதையாகவும் பாவனை செய்து அனுபவித்தவர். இவருக்கு ராமாயணத்தில் அசோகவனத்திலே சீதையை உயிர் தரிக்க செய்த அனுமாரிடத்திலே மகிழ்ந்த சீதை சில அடையாளங்களை சொன்ன அந்த சுந்தரகாண்டத்தில் பக்தி. ஆண்டாள் கிருஷ்ணனை தன் மணாளனாக பிரணயித்துவம் என்பவர் பக்தி செய்தாள். ஆண்டாளுக்கு ராமரோ மனத்துக்கு இனியன். குலசேகர ஆழ்வாருக்கு சக்கரவர்த்தி திருமகனான ராமரிடத்தில் பக்தி. மொத்த ராமாயணத்தையும் பாசுரங்களில் அனுபவித்திருக்கிறார். அடுத்து தொண்டரடி பொழியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கையாழ்வார், இவர்கள் அர்ச்சாவதார பெருமாளிடம் பக்தி கொண்டவர்கள். தொண்டரடி பொழியாழ்வாருக்கு ராமர் ஆராதித்த பெருமாள் ரெங்கநாதர், அதனால் ராமரே ரெங்கநாதர் என்பார். சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான், ராமனே தேவாதி தேவன், இது சத்தியமான உண்மை என்பார். அசைக்க முடியாத பக்தி அரங்கனிடத்தில் அவருக்கு. நம் தர்மங்களை நன்கு கற்று அறிந்தவர்கள் வேறு மதங்களை பற்றி கேட்கவே மாட்டார் என்பார். ஒரு சாத்விகர் தான் கொண்ட பக்தியில் எத்தனை உறுதியாக இருக்க வேண்டும் என்று இவர் பாசுரங்களில் தெரியும். திருப்பாணாழ்வாருக்கு அரங்கன் காட்டி அருளினபடி பாசுரமாக அமைத்திருக்கிறார், அருளி இருக்கிறார். இவருக்கும் ராவணனை வென்ற அந்த ராமரே ரெங்கநாதர். திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார மூர்த்தியை ஆராதித்தவர். திருமங்கை மன்னன் அல்லவா, ராமரின் வீரத்தை பாசுரங்களில் பாடி மகிழ்ந்தவர். தன் திருநெடுந்தாண்டகத்திலே பரகால நாயகியாக ராமரின் அழகையும் திருமாலின் ஆதி அந்தமில்லா எங்கும் நிறைந்து இருப்பவனாக நம் அறியாமை போக்கும் விளக்காக இருப்பவன் என்றும் அனுபவித்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இப்படி எல்லா ஆழ்வார் வேறு வேறு நிலையில் உள்ள பகவானிடம் பக்தி செய்தாலும் ராமரின் அழகையும் வீரத்தையும் குணத்தையும் அவனை சரணாகத ரட்சகனாகவும் ஆழ்வார்கள் சுமார் 350 பாசுரங்களில் அனுபவித்திருக்கிறார்கள். அதில் சில பாசுரங்களை கொண்டு நாம் ராமாயணத்தை சரித்திர ரீதியாக இப்பொழுது அனுபவிக்கலாம். முதலில் பாலகாண்டம். ராமாயணம் அவதாரம் ஆனதுக்கு காரணமே தேவர்கள் பகவானிடத்திலே சரணாகதி செய்ததால். எதற்காக என்றால், ராட்சசனான ராவணன் மனிதர்களை விட்டு மனிதர்களால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தான். வேறு எவராலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று சாகா வரம் பெற்றிருந்தான். கர்வம் தலைக்கேற அவன் என்ன செய்தான் என்றால், தேவர்கள் ரிஷிகள் எல்லோருக்கும் கஷ்டம் கொடுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு அனுகூலமாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அதிகாரம் செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே திரு அயோத்தி நகரிலே தசரத சக்கரவர்த்தி புத்திர காமேஷ்டியாகும் ரிஷ்யசிங்கர் என்ற முனிவரிடம் வேண்டி செய்து கொண்டிருந்தார். முனி சிரேஷ்டர் அல்லவா ரிஷ்யசிங்கர். அவர் செய்து வைக்கும் அந்த யாகத்திற்கு பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் யாகசாலைக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது தேவர்கள் பிரம்மாவிடம் தாங்கள் ராவணனிடம் படும் கஷ்டங்களை எல்லாம் சொன்னார்கள். உடனே பிரம்மா சொன்னார், இதிலிருந்து நம்மை ரட்சிக்க பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் தான் முடியும், அவரிடம் சரணாகதி அடையலாம் என்று. எங்கே பக்தர்கள் பகவானை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அங்கே பகவானும் வந்து விடுவான். அந்த சமயத்திலே ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணுஹு உபயாதோ மகாத்யுதிகே சங்கு சக்கர கதா பாணிஹி பீத்தவாசா ஜகத்பதிஹி வைனதேயம் சமாருஹ்ய பாஸ்கரதோயதம் யதா தப்த ஹாடக கேயூரோ வந்தியமான சுரோத்தமைஹி. ஸ்ரீமன் நாராயணன் தேஜசுடன் ஒளிமயமாக சங்கு சக்கர கதாபாணியாக பீதாம்பரதாரியாக கருட வாகனனாக அங்கே காட்சியளித்தார் என்கிறார் வால்மீகி. உடனே தேவர்கள் சரணாகதி செய்தார்கள். நம்மாழ்வார் தன் திருவிருத்தத்திலே சொல்கிறார், பேணலம் இல்லா அரக்கர் முன்னீர பெரும் பதிவாய் நீநகர் நீளெறி வைத்து அருளா என்று நின்னை விண்ணோர் தாழ்நிலம் தோய்ந்து தொழுவ நின் மூர்த்தி பல்கூட்டிலொன்று காணலுமாம் கொலென்றே வைகள் மாலையும் காலையுமே.
தேவர்கள் பகவானை கண்டவுடன் தங்கள் கால்களை பூமியில் ஊன்றி சரணாகதி செய்தார்கள். பின் சொல்கிறார்கள், உன்னிடத்திலே பக்தி இல்லாத அந்த அரக்கர்கள் நீர் சூழ்ந்த அந்த இலங்கையை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த இலங்கையை தீ வைத்து எரிக்க வேண்டும். ராவணன், இந்திரஜித் போல வரம் பெற்ற எல்லா அரக்கர்களையும் வதம் செய்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று பகவானிடம் கேட்டுக்கொண்டார்கள். உடனே பகவான் தேவர்களின் சரணாகதியை ஏற்றுக்கொண்டார். அவர்களை ரட்சிக்க மானிடனாக அவதாரம் செய்ய தீர்மானித்தார். அங்கே தசரத சக்கரவர்த்தி செய்த யாகத்தின் பலனாக கௌசல்யாவிற்கும் தசரதனுக்கும் திருக்குமாரனாக எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதாரம் செய்கிறார். ततश्च द्वादशे मासे चैत्रे नवमिके तिथौ नक्षत्रे अदितिदैवत्ये स्वोच्च संस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पता बिन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्या अजनयत् ग्रामं सर्वलक्षणसंयुतम्. இப்படியாக அந்த யாகம் முடிந்த 12ஆம் மாதமான பங்குனியில் அதிதியை தெய்வமாக கொண்ட புனர்வசு நட்சத்திரத்திலே சாக்ஷாத் விஷ்ணு பகவான் பெருமை வாய்ந்த தசரதனுக்கும் கௌசல்யைக்கும் புத்திரனாக லோகநாயகனாக போற்றப்படும் ராமனாக சர்வலட்சணம் பொருந்தியவராக அவதாரம் செய்தார். மற்ற 2 மனைவிகளான கைகேயிக்கு பரதன், சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் இவர்களின் அவதாரங்களும் ஆயிற்று. ஸ்ரீராமனின் அவதாரத்தை குலசேகர ஆழ்வார் தன் பெருமாள் திருமொழியிலே கொண்டாடுகிறார். அங்க நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்து உலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி விண் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடும் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொளோ கண் குளிர காணும் நாளே. அயோத்தி என்ற பிரசித்தி பெற்ற நகரம் பெரிய மதில் சூழ்ந்ததுமாக இருக்கும். அங்கே அனைத்து உலகங்களுக்கும் விளக்காயிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் எளிமையோடு கருணையோடு சூரிய வம்சத்திற்கு பெருமை சேர்க்கும்படி தினகர குலகமல திவாகரனாக ஒப்பற்ற விளக்கு போல் வந்து அவதரித்தான் ஸ்ரீராமன். அவனே தேவர்களின் துன்பத்தை தீர்த்து வாழச் செய்த மகாவீரர் என்கிறார் ஆழ்வார். அடுத்து குழந்தையான ராமருக்கு குலசேகர ஆழ்வார் தாலாட்டும் பாடுகிறார். மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்து வித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூழ் கணபுரத்து என் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. எப்பேற்பட்ட பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த கௌசலை. பகவான் அவளை தன் தாயாக தேர்ந்தெடுப்பதற்கு விஸ்வாமித்ரர் ராமரை கௌசல்யா சுப்ரஜாராமா என்பது போல ஆழ்வார் இங்கே மண்ணு புகழ் கௌசலை, இந்த உலகமே போற்றும் அளவிற்கு பெருமை மிக்க கௌசலையின் வயிற்றில் உதித்தவனே என்று ராமரின் விசேஷ லீலைகளை எல்லாம் பாடி ராமரை தாலாட்டுகிறார் ஆழ்வார். அடுத்து தசரத புத்திரர்களுக்கு அவரின் குலகுருவான வசிஷ்டரிடம் குருகுலவாசம் ஆயிற்று. அடுத்த சில நாட்களிலேயே விஸ்வாமித்திரர் வந்து தசரதனிடம் அந்த அரக்கி தாடகை மற்றும் பல அசுரர்கள் தங்களை யாகம் செய்து விடாமல் கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அதிலிருந்து தங்களை ரட்சிக்க ராமரையும் லக்ஷ்மணரையும் தன்னுடன் வனத்திற்கு அனுப்புமாறு கேட்கிறார். தசரதனுக்கு அவர்களை அனுப்ப இஷ்டமே இல்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் குருகுலவாசம் முடிந்து வந்திருக்கிறார்கள் குழந்தைகள். ஆனாலும் தன் குல குருவான வசிஷ்டர் சொல்படி ராம லக்ஷ்மணரை விஸ்வாமித்திரனுடன் அனுப்பி வைக்கிறார். விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணரை அழைத்து செல்கிறார். போகும் வழியிலேயே அவர்களுக்கு உயர்ந்த மந்திரங்களான பலா அதிபலா மந்திரங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். யாகசாலைக்கு சென்று யாகத்தை ஆரம்பிக்கிறார். ராமலக்ஷ்மணர்கள் கண்ணை இமை காப்பது போல் அந்த யாகத்தை காக்கிறார்கள். அப்பொழுது அரக்கி தாடகை
ஆர்ப்பாட்டத்துடன் வருகிறார். அதை பெரிய திருமடலில் திருங்கையாழ்வார் அனுபவிக்கிறார். வாய்த்த மலை போலும் தன்னிகரொன்றில்லா தாடகையை மாமுனிக்கா தென்னுலகம் ஏற்றுவித்த தின்றிரலும். வாய்த்த மலை போலும், தாடகை ஒரு பெரிய மலை போல் வந்தாளாம். இங்கே தன்னிகர் ஒன்றில்லா தாடகை என்கிறார். அடுத்தவர்களை கொடுமை செய்வதில் அவளை மிஞ்சியவர்கள் யாருமே இல்லையாம். அப்படிப்பட்ட அந்த தாடகையை மாமுனிக்காக விஸ்வாமித்ரர் சொல்படி தென்னுலகமான யமலோகத்துக்கு அனுப்பி வைத்தார் ராமர். இங்க முக்கியமான வார்த்தை என்னவென்றால் மாமுனிக்காக. விஸ்வாமித்ரர் சொன்னாராம், ராமா, இந்த தாடகை ஒரு பெண் என்பது என்று விட்டு விடாதே, அவளை பெண்களை கொள்ளக்கூடாதுதான், ஆனால் நான் சாஸ்திரங்களை அறிந்து ஆராய்ந்துதான் சொல்கிறேன், இவள் கொடியவள், நீ இவளை அழித்து விடு என்றார். அதற்கு ராமர் சொல்கிறார், நீங்கள் ஏன் இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டும்? தாங்கள் என் ஆச்சாரியர், அடியேன் சிஷ்யன். ஆச்சாரியர் செய் என்று சொல்லிவிட்டால் சிஷ்யன் செய்வது கடமை என்று மாமுனிக்காக இப்போதே முடிக்கிறேன் என்று முடித்து காட்டினானாம் ராமன். இதைவிட தன் பெரிய திருமொழியிலே சொல்கிறார், வல்லால் அரக்கை குலப்பாவை வாட முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் ஊர் கண்ணபுரம் நாம் தொழுதுமே. முனிதன் வேள்வியை கல்வி சிலையால் காத்தான் என்கிறார். ராமருடைய இயற்கையான வில் எது என்றால் விஷ்ணு தனுஷ். அது சீதா கல்யாணமாகி திரும்ப அயோத்திக்கு வரும் வழியில் பரசுராமர் ராமரிடம் சமர்ப்பிக்கிறார். ஆனால் இப்போ யாகத்தை காப்பதற்காக ராமர் ஒரு வில் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா, அது வசிஷ்டரிடம் ராமர் குருகுலவாசம் செய்த போது இந்த வில்லில் தான் கற்றுக்கொண்டாராம். கற்றுக்கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட வில் கல்வி சிலை. ராமர் எவ்வளவு பெரிய வீரன் என்றால் அந்த வில்லை வைத்தே தாடகையை வதம் செய்தான், அத்தனை அரக்கர்களையும் முடித்தான், சுபாகுவை முடித்தான், மாரீச்சனை தூக்கி கடலில் வீசினான். இதை வைத்தே இவ்வளவு பண்ணுகிறான் என்றால் அவனுடைய விஷ்ணு தனுஷ் வைத்து என்னவெல்லாம் செய்வான் பார்த்து கொண்டுகள் என்று தன்னுடைய ராமரின் வீரத்தை புகழ்கிறார் திருமங்கையாழ்வார் இங்கு. இப்படியாக விஸ்வாமித்திரனின் சித்தாசிரமத்தில் யாக சம்ரக்ஷணம் ஆயிற்று. ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் தரும் சிஷ்யனாக இருந்தான் ராமன். ஒரு பசு தன் கன்றுக்காக எப்படி பாலை சுருக்குமோ, இது எதிர்பொங்கி மீதளிப்ப என்று ஆண்டாள் சொல்வது போல ராம லக்ஷ்மணருக்கு விஸ்வாமித்திரர் பல விசேஷ மந்திரங்களை உபதேசம் செய்து அனுகிரகம் செய்தார் என்பது அற்புதமான விஷயம் இங்கு. பிறகு விஸ்வாமித்திரர் ராம லக்ஷ்மணர் இருவரையும் அழைத்து கொண்டு மிதிலைக்கு வருகிறார். வழியில் அகல்யைக்கு ராமரின் திருப்பாதம் ஸ்பர்சித்ததால் சாப விமோசனமும் ஆயிற்று. ராம லக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திரருடன் மிதிலையின் ராஜ வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ராமரின் அழகை பரகால நாயகியாக தன் திருநெடுந்தாண்டகத்திலே பகவான் ராமனாக தனக்கு சாட்சாத்காரமாக வந்து நின்ற கோலத்தை அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். மை வண்ணனருங்கொஞ்சி குழல் பின்தாழ மகரம் சேர் குழை இருவாடு இலங்கியாட எய் வண்ணவன் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் ஆகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. கருத்த நிறத்தையுடைய சுருண்ட கேசமாம் ராமருக்கு. அந்த திருக்குழல் கற்றையை தலையிலே முடிந்திருக்கிறார். அதில் சில கேசங்கள் பின்புறம் நடந்து வரும்போது இங்கும் அங்கும் அலைகிறதாம். மகர குண்டலங்கள் அணிந்த செவிகள் இருபுறத்திலும் 2 சந்திரோதயம் ஆனது போல் பிரகாசித்துக் கொண்டு அசைந்து ஆட கம்பீரமாக நடந்து வருகிறார் ராமர். இஷ்வாகு குலத்துக்கு பெருமை தரும் அந்த தனுஷையே துணையாக கொண்டு வருகிறார். பெருவிரலிலே பூட்டின சரடு, இடக்கையிலே நடுக்கோத்து பிடித்தவில், வலக்கையிலே இருக்கின அம்பு, முதுகிலே கட்டின அம்பரா துணி. அவருடைய திருக்கைகளோ தாமரை புஷ்பத்தின் நிறம், திருப்பவளவாயும் தாமரையை ஒக்கும், திருக்கண்களோ புண்டரீகாட்சம்,
திருவடிகளும் அகுதே. திருவடிகளுக்கு உவமை சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லையாம். ராமரும் இளைய பெருமாளுமா இருவராய் வந்தார்கள் என்கிறார். பகவான் தனக்கு சாட்சாத்காரம் ஆனார் என்பதை அனுபவித்து அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி கண்டும் தனக்காக தன் எதிரிலேயே வந்து நின்ற கோலத்தை கண்டும், ராமா நீயோ மனுஷ்ய அவதாரம் எடுத்திருப்பவர், ஆனால் இவர்களை பார்த்தால் தேவர்கள் போல் இருக்கிறார்களே என்று பயம் வந்ததாம் சீதைக்கு. தான் ராமரை மனம் செய்து கொள்ள முடியுமோ என சீத்தையாக தன்னை நினைத்து அனுபவிக்கிறார் திருமங்கையாழ்வார். இங்கு பரத்வம் சௌலபியம் இரண்டும் தோன்றும்படி வந்தார் ராமர் என்கிறார் ஆழ்வார் இங்கு. அதன் பிறகு ராம லக்ஷ்மணர்கள் இருவரும் விஸ்வாமித்திரனுடன் ஜனகரின் சபைக்கு வருகிறார்கள். சீத்தையுடன் கூட பிறந்தது என்று சொல்லும்படி புகழ்பெற்ற மகத்துவம் வாய்ந்த சிவதனுஷது. விஸ்வாமித்திரனின் சொல்படி அதை எடுத்தார் ராமர், முறித்தார். சீதையை அன்போடு கரம் பற்றினார். ஆழ்வார் இன்னொரு பாசுரத்தில் சொல்கிறார், வில் இருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும். வில்லை முறித்த அவன் வீரம், அதன் பிறகு அவன் பேசிய வார்த்தையின் அழகு கண்டு சீதை சந்தோஷப்பட்டாளாம். தோள் தோய்ந்தாய் என்னும். பாலில் ஒரு துளி தயிரை விட்டு உறைய விடுவார்கள் அல்லவா, அதற்கு தோய்தல் என்று பெயர். பாலும் தயிரும் ஒன்று சேர்ந்து முழுவதும் தயிராகிவிடும். சீதையின் தோள்களோடு ராமர் தோய்ந்தான் என்கிறார். இருவர் மனமும் இரண்டர கலந்தனவாம். இது ஆழ்வாரின் அனுபவம். குலசேகர ஆழ்வார் சீதையின் தந்தையான ஜனகரை தங்கும் பெரும் புகழ் ஜனகன் திருமருகா தாசரதி என்கிறார். ஜனகர் எப்பேற்பட்டவர் என்றால், அடுத்த துவாபர யுகத்திலே கிருஷ்ணர் தன் பகவத்கீதையிலே சொல்கிறார், கர்மணைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதேக லோகசங்கிரகமே வாப்பி சம்பஷ்யம் கர்த்துமர்ஹசி. அதாவது ஜனகர் மகாஞானி, ஆனாலும் கர்மயோகி. விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்து கொண்டு தர்மங்களை கடைபிடித்து கர்வமின்றி தன்னடக்கத்துடன் வாழ்பவனே பிரம்மஞானி என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டவர். ராஜரிஷியாகவே வாழ்ந்தார். அதனால் தங்கும் புகழ் நிலைத்திருக்கும் புகழ் பெற்ற ஜனகரின் மருமகனான தாசரதி என்கிறார். இப்படி ஜனகரின் மகளான சீதையை விவாகம் செய்து கொண்டு அவளுடன் அயோத்திக்கு திரும்புகிறார் ராமர். வரும் வழியிலே பரசுராமரிடம் தன் சார்ங்கம் என்னும் விஷ்ணு தனுசையும் பெற்றுக்கொள்கிறார். அயோத்தி வந்து சேர்ந்தார்கள். அடுத்து அயோத்தியா காண்டம். தொடக்கமே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தசரதர் எல்லா ஏற்பாடும் செய்கிறார். அயோத்தியா நகரமே அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்த விஷயத்தை கேட்ட அந்த மந்தரையான கூனி என்ன செய்தாள் என்றால், உடனே கைகேயியிடம் போய் சொல்லி அவள் மனத்தை கெடுத்து தசரதனிடம் வரம் கேட்க சொல்கிறார். கைகேயும் உடனே தசரதனிடம் தனக்கு 2 வரம் வேண்டும் என கேட்கிறார். தசரதனும் தருகிறேன் என்று முதலிலேயே வாக்கு கொடுத்து விடுகிறார். பிறகு கைகேயி வரத்தை கேட்கிறார். ராமர் 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும், பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று. கைகேயி இப்படி கேட்ட பிறகுதான் தசரதனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. கொடுத்த வாக்கை மீற முடியவில்லை, தவிக்கிறார். ராமரின் பிரிவை நினைத்து துக்கம் தொண்டையை அடைக்க பேச முடியவில்லை தசரதற்கு. இந்த 2 பேருடைய மனநிலையும் எப்படி இருந்தது என்று பெரியாழ்வார் தன் பாசுரத்திலே சொல்கிறார். கலக்கிய மாமணத்தனலாய் கைகேஷி வரம் வேண்ட மலக்கிய மாமணத்தனாய் மன்னவனும் மாறாது வழிய குலக்குமரா காடு உரையப்போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னுடன் அங்கு ஏகியது ஓர் அடையாளம். கூனியால் குழப்பமடைந்த மனதை உடையவளாய் இருக்கிறாளாம் அந்த கைகேயி. தசரதனையும் குலக்குமரனான ராமரை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் பிரிவை நினைத்து கலங்க செய்து விடுகிறாள் அந்த கைகேயி. அப்போது கைகேயி என்ன செய்கிறாள் என்றால், சுமந்திரனை கொண்டு ராமரை வரவழைக்கிறாள். தசரதர் முன்னிலையில் தசரதன் தனக்கு கொடுத்த 2 வரன்களை சொல்லி ராமரை காட்டுக்கு அனுப்புகிறாள் கைகேயி. ராமர் முகத்திலே இந்த விஷயத்தை கேட்பதற்கு முன் இருந்த அந்த புன்னகை சிறிதும் மாறவில்லையாம். தந்தை கொடுத்த வாக்கை காக்க உடனே ராமர் கானகம் செல்ல மரவுரி தரித்து ஆயத்தமாகிறார். தன் தாயார்களிடத்திலே ஆசி பெற வருகிறார். மாத்து தாய் சென்று வனம் போக என்றிட இத்து தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றழ கூட்டுத்தாய் சொல்ல கொடிய வனம் போன சீற்றமில்லாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. கூற்றுத்தாய், கூற்று என்றால் யமன்,
யமனை ஒத்த கைகேயி ராமனிடம் நீ கொடிய வனம் செல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறாள். மாற்றாந்தாயான சுமித்ரையோ தர்மம் அறிந்தவர். தர்மத்தை எடுத்துரைத்து, தந்தை வாக்கு தவறாதவர், அவர் கொடுத்த வாக்கை நீ காப்பாற்ற வேண்டும் ராமா, நீ காட்டுக்கு சென்று வா, அதுதான் தர்மம் என்கிறாள். அது மட்டுமல்ல, லக்ஷ்மணனை பெற்றதே உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு தான் என்று லக்ஷ்மணனையும் ராமர் சீதைக்கு துணையாக அனுப்புகிறாள் சுமித்திரை. பெற்ற தாயான கௌசல்யோ, ராமா உன்னை எப்படி பிரிந்திருப்பேன் என்று கதறி அழுகிறாள். கைகேயின் சொல்லை கேட்டு ராஜ்யத்தை அந்த க்ஷணமே துறந்து மறுவொரு தரித்து குடுமையான கானகம் செல்கிறார் ராமர். இத்தனை கஷ்டங்கள் ஒரு சேர வந்தும் ராமர் யாரையும் குறை சொல்லவில்லை, யாரிடமும் கோபம் கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட கோபம் அற்றவனான சீதையின் கணவனான ராமரை கொண்டாட வேண்டும் என்கிறார் பெரியாழ்வார். இங்கு ஆழ்வார்களுக்கு மனம் பொறுக்கவில்லை. பூனி ஏன் இந்த கைகேயின் மனத்தை கெடுக்க வேண்டும்? ராமர் தன்னுடைய பால்ய பருவத்திலே கூட யாருக்கும் கஷ்டம் கொடுத்ததில்லையே என ரொம்ப வருத்தமா. இதை திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார். கொண்டை கொண்ட கோதை மீது தேனுல்லாவு பூனி கோன் உண்டை கொண்ட ரெங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனோர் நண்டையுண்டு நாரை பேர வாழை பாய நீளமே அண்டை கொண்டு கெண்டை மேயும் அந்த நீரரங்கமே. நம்மாழ்வாரும் தன் பாசுரத்தில் சொல்கிறார், கூனே சிறிய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்கிறார். கூனே சிதைய, அந்த கூனியின் கூன் சரி செய்வதற்காக ராமன் சிறு வயதிலே மண் உருண்டையை தன் வில்லிலே வைத்து அந்த கூனியின் கூன் இருக்கிறது அல்லவா, அதன் மேல் தெரித்தான் என்கிறார். அடித்தான் என்று கூட சொல்லவில்லை ஆழ்வார். அவ்வளவு மென்மையான மனம் உடையவன் ராமன். ஆனால் அந்த கூனி அதை தவறாக புரிந்து கொண்டு விட்டால் காரணம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்பது ஆழ்வார்கள் அனுபவம். இப்படியாக ராமர் சீதையுடனும் லக்ஷ்மணருடனும் காட்டுக்கு கிளம்பி செல்கிறார். எப்படி கிளம்பி செல்கிறார் என்றால் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, அற்றவர்க்கு அருமருந்தே, அயோத்தி நகர்கதிபதியே, கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே, சிற்றவை சொல் கொண்ட சிற்றவை தன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ. தன் பக்தர்களுக்கு அருமையான மருந்து போன்றவன் ராமன். இப்பேற்பட்ட ராமர் கைகேயி சொன்ன சொல்லை கொண்டு சுற்றுமெல்லாம் பின்தொடர். அயோத்தி மக்கள் எல்லோரும் ராமரை தொடர்ந்து சென்றார்கள், பின்தொடர்ந்து வந்தார்கள். ஆனால் எல்லோரும் தமசா நதிக்கரை வரை மட்டும்தான் வர முடிந்தது. பின்பு யாரும் தொடர்ந்து வரவில்லை. ராமர், சீதை, லக்ஷ்மணர் இவர்கள் தான் தொல்கானம் அடர்ந்த காட்டிற்குள் சென்றார்கள். பின் சுற்றுமெல்லாம் என்று ஆழ்வார் ஏன் சொல்கிறார் என்றால், லக்ஷ்மணன் ஒருவன் வந்தாலே எல்லா உறவும் வந்தது போல் என்கிறார் ஆழ்வார். பார்த்து பார்த்து செய்வதிலே தந்தையை போல, அன்பு காட்டுவதிலே தாயை போல, கூட இருந்து பழகுவது நண்பனை போல இருந்தானாம். அக்கறை காட்டுவதில் அண்ணனை போலவும், பணிவிடை செய்வதில் தம்பியை போலவும், ஆனந்தம் தருவதில் குழந்தையை போலவும் இருந்தானாம் அவன். வால்மீகி சொல்கிறார், भावज्ञेन कृतज्ञेन धर्मज्ञेन च लक्ष्मण त्वया पुत्रेण धर्मात्मा न संवृत्त पिता मम என்கிறாராம் ராமர். பஞ்சவடியிலே லக்ஷ்மணன் ராமர் மனதிற்கு பிடித்தவாறு பர்ணசாலை அமைத்து கொடுத்தான். அவர்களுக்கு பார்த்து பார்த்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தான். அந்த சமயத்திலே ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா, நீ என்னுடன் இருப்பதாலே நான் என் தந்தையை இழக்கவில்லை. உன் வடிவிலே நான் என் தந்தையை பார்க்கிறேன், நீயே எல்லாமும் ஆனாய் என்கிறார். அதற்கே ஆழ்வார் இங்கு சுற்றமெல்லாம் பின்தொடர என்கிறார். அடுத்து கங்கை கரையிலே குகனுடன் சக்கியமாயிற்று. பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தோடு நாம் அனுபவிக்கலாம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கே மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து மாழை மான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கு இங்கொழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. அற்புதமான பாசுரம். குகன் எப்படிப்பட்டவனாம்? ஏழை. ஏழை என்றால் பணம் இல்லாதவன் இல்லை, அவன் வேடுவர் குலத்துக்கே தலைவன். ஆனால் ஞானத்தால் அவன் ஏழை, சாஸ்திர ஞானம் இல்லை. ஏதலன்
பகையை சம்பாதித்து வைத்திருப்பவன். ஏனெனில் அவன் தொழிலே வேட்டையாடுதல். ராமர் எல்லோருக்கும் நண்பர், சக்கரவர்த்தி திருமகன். ராமரை விரும்பாதவர்களே இல்லை, எதிரிகளே விரும்புவார்கள் ராமரை. ராவணனே புகழ்ந்திருக்கிறான். சத்ரோ பிரக்ஞாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகி, எதிரிகளும் கண்டு வியக்கும் வீரன் என்கிறார். சூர்பனகையும் புகழ்ந்திருக்கிறார் ராமனின் அழகை. தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ ஸ்ரீர கிருஷ்ணாஜி நாம் பரவ் என்கிறார். கைகேயி புகழ்ந்திருக்கிறார். கரதூஷணர் மாரீச்சன் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழாதவர்களே இல்லை. ராமரோ எல்லோருக்கும் வேண்டியவன். குகனோ எல்லோரிடமும் பகையை சம்பாதித்து வைத்திருப்பவன். ஆனால் இந்த எந்த ஒரு காரணத்தை வைத்தும் குகனை ராமர் தள்ளிவிடவில்லை. அவன் சாஸ்திரநாயம் இல்லாதவன் தான். ஆனாலும் அந்த குகனுடைய குணத்தை கொண்டு குகனை தோழன் என அங்கீகரித்தார். அது மட்டுமல்ல, சீதையை உன் தோழி என்றார். என் தம்பி உன் தம்பி என்று சொல்வதற்கு பதிலாக உன் தம்பியான லக்ஷ்மணன் என் தம்பி என்றாராம். உகந்த தோழன் நீ எனக்கு என்று அந்த குகனோடு நட்பு கொண்டார். குகனோடு ஐவரானோம் என்கிறார் ராமர். அதன் பிறகு கங்கையை கடந்து சித்திரக்கூடத்தில் ராமர் எழுந்தருள்கிறார். அப்பொழுதுதான் பரதாழ்வான் வந்து ராமர் திருவடியில் அடிபணிந்து தாங்கள் நாட்டிற்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து சரணாகதி செய்கிறான். முடிவொன்று மூவுலகங்களும் ஆண்டு உன் அடியேற்கு அருள் என்று அவன் பின் தொடர்ந்த படியில் குணத்து பரத நம்பிக்கு அன்று அடிநிலை ஈந்தானை பாடிப்பற அயோத்தியர் கோமானை பாடிப்பற. பாதுகா பட்டாபிஷேகத்தை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இங்கு ஒப்பற்ற குணத்தை உடைய பரத நம்பி. நம்பி என்றாலே எல்லா நற்குணங்களும் பரிபூரணமாக நிறைந்திருப்பவன் என்று பொருள். படியில் குணத்து பரத நம்பிக்கு, பாகவத சேவையிலே உயர்ந்தவன். எத்தனை வார்த்தை போடுகிறார் பெரியாழ்வார். எதற்கு என்றால், பரதாழ்வான் ராமரிடம் வந்து, ராமா, என் அம்மா தப்பான வரத்தை பெற்று உன்னை காட்டுக்கு அனுப்பிவிட்டால் நீ திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறான். ராமர் சொல்கிறார், இல்லை பரதா, இப்பொழுதுதான் சுமந்திரர் மூலமாக அறிந்தேன். தசரதன் கைகேயியை திருமணம் செய்து கொண்ட பொழுது கைகேயின் தந்தையான அசோபதிக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், உங்கள் பேரனுக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்து வைப்பேன் என்று. ஆனால் தந்தை தசரதன் அதை மறந்து எனக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க தீர்மானித்தார். ஆனால் அம்மா கைகேயிதான் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்கிறாள். கைகேயி நல்லதுதான் செய்திருக்கிறாள், நீ போய் முடிசூட்டிக்கொள் என்றார். ராமர் உடனே பரதன், நான் அந்த சிம்மாசனத்திலே உட்கார மாட்டேன், அது உனக்குரியதுதான் ராமா. என்னுடையது என்று வைத்துக் கொண்டாலும் அதை உனக்கு கொடுக்கிறேன், நீ தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றான். உடனே ராமர் சொன்னார், பரதா, உனக்கு கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அதை வாங்குவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் அப்பா என்னை வனவாசம் போக சொல்லி இருக்கிறார். நான் பித்ருவாக்கிய பரிபாலனம் அனுஷ்டிக்க வனவாசம் என்கிற விரதத்தில் இருக்கிறேன். விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்து விட்டேன், இடையில் யாரிடமும் கொடுக்க முடியாது. நான் தான் அனுஷ்டிக்க வேண்டும். வனவாச காலம் முடிந்து பிறகு ராஜ்யத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்றார். பரதன் தான் ஆட்சி செய்ய மாட்டேன் என்று சொல்ல, அங்க குரு வசிஷ்டர் பரதனிடம் சொன்னார், பரதா, ராமனின் பாதுகையை வாங்கிக்கொள், அந்த பாதுகையை சிம்மாசனத்தில் வைத்து அதற்கு பட்டாபிஷேகம் செய்து பாதுகை ஆட்சி செய்யட்டும். நீ பாதுகையின் பிரதிநிதியாக இருந்து ராஜ்யத்தை கவனித்துக்கொள். 14 வருடம் கழித்து பாதுகையை ராமன் திருவடியில் சமர்ப்பித்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடலாம் என்று வசிஷ்டர் சொன்னார். வசிஷ்டரின் சொல்படி தன் பாதுகையை கொடுத்து அருளுகிறார் ராமர். மறுபடியை தம்பிக்கு வான் பணையம் வைத்து போய் வானோர் வாழ. தனது உயர்ந்த பொருளைத்தானே ஒருவன் பணையம் தனக்கு ஈடாக வைக்க முடியும். தன் ஒப்பற்ற உயர்ந்த பாதுகையை பணையமாக பரதனிடம் சமர்ப்பிக்கிறார் ராமர். பரதன் அந்த பாதுகையை பெற்றுக்கொண்டு தன் சிரசின் மேல் வைத்து நந்தி கிராமம் வந்து சேர்கிறார். அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து தான் அந்த பாதுகைக்கு தாசனாக இருந்து பரதன் ராஜ்ய பரிபாலனம் செய்கிறான். அதனால்தான் ஆழ்வார் படியில் குணத்து பரத நம்பிக்கை என்கிறார். இங்கு சாமானிய தர்மத்தை அனுஷ்டானம் செய்யாமல் பாகவத தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு பரதாழ்வன் காட்டுக்கு வந்த பொழுது பகவான் என்ன செய்கிறான் என்றால், தன் பாதுகையை கொடுத்து ராஜ்ய பரிபாலனமும் செய்ய வைத்தார்.
அது மட்டுமல்லாமல் பாதுகைக்கு ஆராதனம் செய்யவும் தூண்டினார். பகவத் கைங்கரியமாக, பகவத் ஆக்ஞையாக, பகவத் பிரீத்தியர்த்தமாக சாமானிய தர்மத்தை செய்து கொண்டு அதன் பலனாக பகவத் பக்தியை செய்து கொண்டு இருக்க வேண்டும். இது பாகவத தர்மம் என்கிறார். அடுத்து சித்திரகூடத்தில் இருக்கும் போதுதான் அந்த காகாசுரன் வருகிறான். சித்திரகூடத்தில் இருந்த போது ஒரு நாள் சீதையின் மடியிலே ராமர் தலை வைத்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். கண்மூடும் வேளையிலும் அவ்வளவு அழகான ராமனின் சயன கோலத்தை ரசிக்கிறாள் சீதை. அப்பொழுது இந்திரன் மகனாகிய காக்காசுரன் சீதையின் திருமார்பிலே கொத்த சீதைக்கு ராமரை எழுப்ப மனம் இல்லை. ஆனாலும் அந்த இரத்தம் ராமர் முகத்தில் பட்டு தெரித்தது. ராமர் எழுந்து விட்டார். சீதையின் திருமார்பகத்திலே ரத்தம். தான் கண்மூடி இருந்த சமயத்தில் சீதைக்கு கஷ்டம் கொடுத்தவன் யார் என்று பார்த்தார். அங்கே காக்காசுரன் மரத்தின் கிளையிலே உட்கார்ந்து ராமருக்கே அழகு காட்டு கொண்டிருந்தானாம். ராமருக்கு கோபம் வந்தது. தான் சயனித்திருந்த தர்பை புல்லான பாய், அந்த பாயில் இருந்து ஒரு தர்பையை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஜபித்து காக்காசுரன் ஏவினான். அந்த பானம் ராமரின் திருவுள்ளத்தை அறிந்து செயல்படும். அத்தனை கோபத்திலும் அந்த காக்காசுரனுக்கு திருந்துவதற்கு அவகாசம் தந்தானாம் பகவான். அதனால் அந்த பானம் காக்காசுரன் ஓடினால் துரத்தியது, நின்றால் இதுவும் நின்றது. எங்கே ஓடினான் என்றால் பெரியாழ்வார் தன் திருமொழியில் சொல்கிறார், சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமா ஓனின் அபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை பறித்ததும் அறுத்ததும் ஓரடையாளம். அந்த காக்காசுரன் பிரம்மாவிடம் சென்றான், ருத்ரனிடம் சென்றான், தன் தந்தையான இந்திரனிடமும் போனான். அனைத்து உலகங்களும் சென்று எல்லோரிடமும் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினான். எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். சபித்ர பரித்யக்த சுரைகி சர்வைகி மகர்ஷிபிகே த்ரிம்லோகான் சம்பரிக்ரம்ய ஸ்வமேவ சரணம் கத. அதனால் என்ன செய்தான் என்றால், ராமா நீயே கதி என்று கடைசியாக ராமர் திருவடியில் சரணாகதி அடைந்தான். அப்பொழுது ராமர் அவனை மன்னித்தார். ஆனால் ராமனின் அஸ்திரத்திற்கு ஒரு இலக்கு வேண்டும் அல்லவா? காக்காசுரனை சொன்னான், இந்த கண் தான் எனக்கு தப்பான ஆசையை வளர்த்து விட்டது, அதனால் இந்த ஒரு கண்ணை அது பறிக்கட்டும் என்று சொல்ல அந்த பானம் காக்காசுரனின் ஒரு கண்ணை பறித்தது. அடுத்து அரண்யகாண்டம். தண்டகாரண்யத்துக்குள் நுழைந்த உடனேயே வீராதன் என்ற அரக்கன் வந்து விடுகிறான். திருமங்கையாழ்வார் சொல்கிறார், தின்கை வெம்கண் விரல் விராதகன் வில் குனித்த விண்ணவர்கோன் தாளனே வீர். வலிமை பெற்ற கைகளை உடையவன் அந்த விராதன். கண்கள் வெப்பம் மிகுந்து கொடூரமாக இருக்குமா. அந்த விராதனும் அழியும்படியாக வில்லை வைத்தான் ராமன். அவ்வளவுதான், விராதன் மடிந்து போனான். ராமரின் வில்லை வெம் சிலை என்பார்கள். ராமர் கையும் வில்லுமாயிருக்கும் கோலம் கண்டால் அனுகூலர்கள், அதாவது பக்தர்கள் வாழும்படியாக இருக்குமாம். அதே சமயம் பிரதிகூலர்கள் சிம்ம சொப்பனமாய் இருக்குமாம். அழிவு நிச்சயம் என்று புரிந்து நடுங்குவார்களாம் அவருடைய வில்லை கண்டு. இப்படியாக ராமர், சீதை, லக்ஷ்மணர் தண்டகாரண்யத்திலே 10 வருடங்கள் தங்கிவிட்டு 11வது ஆண்டு முதல் வனவாசம் பஞ்சவட்டியிலே பர்ணசாலை அமைத்து அங்கே தங்குகிறார்கள். அந்த பஞ்சவட்டியிலே இருக்கும் போதுதான் அவள் வந்தாள், அதாவது சூத்பனகை வருகிறாள். ஆண்டாள் நாச்சியார் தன் நாச்சியார் திருமொழியிலே சொல்கிறாள், கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யென்றே. சூத்பனகையை கொல்லை அரக்கி என்கிறாள் ஆண்டாள். சூத்பனகை ராமரின் அழகில் மயங்கியதில் தவறில்லை. ராமரை கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ஆசைப்பட்டதிலும் தவறில்லை. ஆனால் அவளோ சீதை இருப்பதால் தான் ராமர் தன்னை திரும்பி பார்க்கவில்லை என பிராட்டி சீதையை அழித்துவிட்டு ராமரை அடைய நினைத்தார். பின்புறமாக, அதாவது தவறான எண்ணத்துடன் வந்தாள் அல்லவா, அதனால் அந்த அரக்கியை ஆண்டாள் கொல்லை அரக்கி என்கிறாள். இப்படி பிராட்டியை அழித்து ராமரை அடைய நினைத்தால் சூத்பனகை மூக்கருவட்டாள். ராவணன் ராமரை அழித்து பிராட்டியை அடைய நினைத்தான், அவனே அழிந்தான். விபீஷணன் ராமரையும் சீதையையும் சேர்த்து வைக்க ஆசைப்பட்டான். அவன் இன்று வரை சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பார்கள். அடுத்து இந்த சூத்பனகை
மூக்கு அறுபட்ட கோபத்தில் தன் பரிவாரங்களான கரண், தூஷணன் போன்ற 14,000 அரக்கர்களை அழைத்து வருகிறார். அவர்களை ராமர் ஒரு க்ஷணத்தில் முடித்து விட்டார். இதை திருமழிசை ஆழ்வார் அனுபவிக்கிறார். சாலி வேலி தன் வயல் தடங்கிடங்கு பூம்பொழில் கோலமாள நீடு தன் குடந்தை மேய கோவலா காலநேமி வக்கரன் கரண் முரண் சிரம் அவை காலனோடு கூடவில் குனித்தவில் வீரனே. இந்த வேகத்திலேயே கரண், தூஷன் இவர்களை முடித்தான் வில்கை வீரரான கோதண்டவாணியான ராமபிரான். அடுத்து சூர்பனகை என்ன செய்கிறாள் என்றால், ராவணனிடம் போய் தனக்கு நடந்தது எல்லாம் சொல்கிறாள். அவள் சொல்வதை கேட்டவுடனே ராவணன் மாரீச்சனை மாயமானாக அனுப்புகிறான். இந்த வேளையிலே ராவணன் சீதையை அபகரித்து செல்ல திட்டமிடுகிறான். இதை பெரியாழ்வார் சொல்கிறார். மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்தமான் ஒன்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக பின்னே அங்கு இலக்குமணன் பிரிந்ததும் ஓரடையாளம். தங்க நிறத்தை ஒட்டிய மான் ஒன்று திடீரென்று அந்த இடத்திலே வந்து விளையாடுகிறதாம். அந்த மான் தனக்கு வேண்டும் என்று சீதை ஆசைப்படுகிறாள். சீதை மீதுள்ள அன்பாலே லக்ஷ்மணன் தடுத்ததையும் மீறி ராமன் அந்த மானை பிடிக்க செல்கிறான். லக்ஷ்மணனும் ராமரை காக்க செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவனையும் பிரியக்கூடிய சூழல் ஏற்பட்டதாம் சீதைக்கு. அந்த சமயத்திலே காசை ஆடை மூடி ஓடி காதல் செய்தான் அவன் ஊர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமாள். திருமங்கையாழ்வார் சொல்கிறார், காவியாடை உடுத்து வந்து வஞ்சனை செய்து ராவணன் சீதையை அபகரித்து சென்று அசோகவனத்திலே சிறை வைக்கிறான். காவியாடைக்கே களங்கம் செய்து விட்டானாம் அந்த ராவணன். அப்பேற்பட்ட வஞ்சகனின் ஊரான இலங்கையை அழித்தவன் நம்பி நம்பெருமானான ஸ்ரீராமர் என்கிறார். இப்படி சீதையை ராவணன் அபகரித்து சென்று கொண்டிருப்பதை பார்த்தார் அந்த கழுகுகளுக்கு தலைவனான ஜட்டாயு. சீதையை காப்பாற்ற ராவணனுடன் சண்டையிடுகிறார். எதிர்த்து போராடும் போது அதன் சிறகுகள் முறிந்தன. காயமுற்று கீழே விழுந்தார். ராமன் ஜடாயுவை இறக்கும் தருவாயில் தான் சந்திக்க முடிந்தது. நடந்ததை சீதை பற்றிய தனக்கு தெரிந்த தகவல் அத்தனையும் ராமனிடம் கூறுகிறார் ஜட்டாயு. பிறகு ஜட்டாயுவின் உயிர் பிரிந்தது. தனமருவ வைதேவி பிரியலுற்று தளர்வெழுதி ஜட்டாயுவை வைகுந்தத்தேத்தி என்கிறார் குலசேகராழ்வார். தனமருவ வைதேவி, உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களுக்கு எல்லாம் தலைவி அந்த வைதேகி. அந்த பிராட்டியே பெருமாளுக்கு தனமானவர். அந்த சீதைக்காக தன் உயிரை இழந்த அந்த ஜட்டாயுவை தன் தந்தைக்கு சமமாக எண்ணினான் ராமன். தான் மகன் என்ற முறையில் அந்திம சம்ஸ்காரங்களையும் செய்து வைத்தார். ஜட்டாயுவை வைகுந்தத்தேத்தி. ராமாவதாரத்தில் பரமாத்மா மானுடனாகவே பிறந்து சாதாரண மனிதனாகவே வாழ்ந்தவர். அவர் ஒரு பறவைக்கு எப்படி வைகுந்த பிராப்தி அளிக்க முடியும் என்றால், ஆழ்வார்கள் சொல்கிறார்களாம், 5 நிலைகளில் எந்த நிலையிலும் அவனுக்கு பரத்துவத்தன்மை மாறுவதில்லை. இதை நமக்கு தெரிவிக்கவே ஆழ்வார் இப்படி வைகுந்தத்தேத்தி என்ற சொல்லை உபயோகித்திருக்கலாம் என்கிறார்கள் பெரியவர்கள். அடுத்து கிஷ்கிந்தா காண்டம். ராமனும் லக்ஷ்மணனும் கிஷ்கிந்தைக்கு சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வருவதை அறிந்த சுக்ரீவனும் அனுமனும் ராமனை சந்திக்கிறார்கள். சுக்ரீவனோடு ராமன் நட்பு கொள்கிறான். பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்ள வேண்டும் என்றும் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் சுக்ரீவனுக்கோ ராமன் மேல் நம்பிக்கை வரவில்லை. வாலி மிகவும் பலசாலி, உன்னால் எப்படி வாலியை வதம் செய்ய முடியும் என்று ராமர் மேல் சந்தேகம் கொண்டு கேட்கிறான். அவன் அப்படி கேட்ட பிறகும் ராமருக்கு அவன் மேல் கோபம் வரவில்லை. தன் பலத்தை காட்டி அவன் பயத்தை போக்கினாராம் ராமர். இதை திருமழிசை பிரான் அனுபவிக்கிறார். கடைந்த பார்க்கடற் கிடந்து காலநேமியை கடைந்து உடைந்த வாலிதன் தனக்கு உதவ வந்த ராமனாய் மிடைந்த 7 மரங்களும் அடங்க எய்து வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாளும் உய்மினோ. வாலியை கண்டு பயந்து கொண்டிருந்தானாம் அந்த வாலியின் தம்பியான சுக்ரீவன். அந்த சுக்ரீவனுக்கு உதவ வந்தார் ராமர். நெருங்கி நிற்கும் 7 மரங்களையும் ஒரே பாணத்தாலே துளைத்தார். தன் வீரத்தை பலத்தை காட்டினார். அதன் பிறகுதான் சுக்ரீவனுக்கு ராமன் மேல் நம்பிக்கை வந்தது.
அடுத்து வாலி வதம் ஆயிற்று. உருத்தெழு வாலி மார்பில் ஒரு கண்ணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அரசு அளித்தாய். பெரிய திருமொழிகள் சொல்கிறார், உருத்தெழு வாலி, கோபம் பொங்கி வரக்கூடிய அந்த வாலியின் மார்பிலே ஒரே பாணத்தால் அவன் மார்பை துளைத்தார். கருத்துடை தம்பிக்கு, பெருமாளுடன் ஒத்த கருத்துடைய தம்பிக்கு, அதாவது வாலியின் தம்பி என்று சொல்லவில்லை இங்கே, ஏனென்றால் சுக்ரீவனை தம்பி என்று முன்பே ஏற்றுக்கொண்டு விட்டான் ராமர். அவனுக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த ஒளி வீசக்கூடிய ராஜ்யத்தை அழித்து அவனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து வைத்தார் ராமர். அடுத்து சுந்தரகாண்டம். ததோ ராவண நீதாய சீதாய சத்ருகர்ஷனக ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரித்தே பதியே. இப்படி சீதா பிராட்டியை தேடுவதற்காக ஜாம்பவான் பராக்கிரமசாலியான வாயுபுத்திரனான ஹனுமனை இலங்கைக்கு அனுப்புகிறார். ராமபிரான் கொடுத்த பணி வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஹனுமார் சாரணர்கள் செல்லும் ஆகாய மார்க்கத்தில் செல்கிறார். வானவர்கள், தானவர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் பூமாடி பொழிந்தனர்கள். ராம பாணம் போல தன் லட்சியம் நிறைவேற வந்த இடர்களை, தடங்கல்கள் எல்லாம் சாகசமாய் கடந்து செல்கிறார் அனுமார். அதே போல சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சென்றார். அங்கே இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினியை இடக்கையால் தண்டித்தார். ராமபாணம் பழுதுபட்டு திரும்பியது இல்லை, எல்லா இடங்களிலும் வெற்றிதான். அதே போல அசோகவனத்திலே சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீ ராமரையே தியானம் செய்து கொண்டிருக்கும் சீதா பிராட்டியை கண்டார். சீதை இருந்த நிலை கண்டு மனம் கலங்கி விட்டதாம் ஹனுமாருக்கு. பிறகு சீதையை சந்தித்து ஜெயராமனின் சரித்தையும் எல்லாம் சொல்கிறார். சீதை அகமகிழ்ந்தார். இதை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிவேல் வைத்துக் கொண்டு உகந்தனலால் மலர்குடலால் சீதையுமே. ராமர் அடையாளமாக கொடுத்து அனுப்பிய கணையாழியை சீதையிடம் கொடுக்கிறார் ஹனுமார். ராமனுடைய அந்த மோதிரத்தை பார்த்தவுடனே சீதா பிராட்டிக்கு தன்னை விவாகம் செய்யும் சமயத்திலே வில்லை முறித்தான் அல்லவா ராமர், அப்பொழுது இந்த மோதிரத்தை அணிந்திருந்தாராம் ராமர். இப்பொழுது அதை நினைவுபடுத்தி அதை அணிந்திருந்த ராமரின் விரல், வில்லேந்திய அவருடைய கை, அப்படியே அவருடைய திருமேனி எல்லாம் ஞாபகம் வந்ததான் சீதைக்கு. அந்த மோதிரத்தை பார்த்தவுடனேயே ராமரையே பார்த்தது போல் அணைத்துக் கொள்கிறாளாம் சீதை. அந்த மோதிரத்தை கண்களில் ஒட்டுக்கொள்கிறாள். தன் கண்ணீரால் அதற்கு திருமஞ்சனமே செய்து விடுகிறாளாம் சீதை. தலைமேல் வைத்து கொண்டாடுகிறாள். அதைத்தான் ஒக்குமாம் அடையாளம் என்கிறாள். அனுமாரை பார்த்து ஆனந்தம் அடைந்தாள் சீதை என்று பெரியாழ்வார் அப்படி பாடுகிறார். இப்படி சுந்தரகாண்டத்தில் சுந்தரனாகிய அனுமார் ராமருடைய செய்தியை சீதைக்கு சொல்லி கணையாழியையும் கொடுத்து சீதையை ஆனந்தப்படுத்தினார். சீதை கொடுத்த ஆபரணமான சூடாமணியை பெற்றுக்கொண்டு திரும்புகிறார் ஆஞ்சநேயர். திரும்பி ராமரிடம் வந்து ஆஞ்சநேயர் கை கூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்கிறார். ஜனக புத்திரியான வைதேகி வாய்மொழியாக சொன்ன அடையாளங்களை சொல்லி சீதை கொடுத்து அனுப்பிய சூடாமணியையும் ராமரிடம் சமர்ப்பிக்கிறார். ராமர் மனம் மகிழ்ந்தார். உனக்கு எப்படி நான் கைமாறு செய்வேன், என்னவென்று செய்வேன் தெரியவில்லை என்று என்கிறார். அந்த சொல்லின் செல்வனான சுந்தர ஆஞ்சநேயரை ஆலிங்கனம் செய்து கொண்டாராம் ராமர். அடுத்து யுத்த காண்டம். தர்மாத்மாவான ராவணனின் தம்பியான விபீஷணன் ராவணனிடம் சீதை ராமனுடையவள், அவளை திரும்ப ராமனிடம் சேர்ப்பித்து விடு என்று நல்லதை ஹிதத்தை எடுத்து சொல்கிறான். ஆனால் ராவணன் அதை ஏற்கவில்லை. அதனால் விபீஷணன் என்ன செய்தான் என்றால், இனி ராவணனுடன் தான் அங்கு இருப்பது தவறு என்று உணர்ந்தான். இலங்கையில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட்டு ராமரே கதி என்று வந்து சரணடைந்து விட்டார். திருமங்கையாழ்வார் சொல்கிறார், செல்வ விபீட்டனருக்கு வேறாக நல்லனை நாடி நரையூரில் கண்டேனே என்கிறார். விபீஷணன் எல்லா செல்வங்களையும் விட்டு ராமரே கதி என்று வந்து விட்டார் அல்லவா, அதுதான் உண்மையான செல்வம் என்கிறார். இதை வால்மீகி அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் என்று விபீஷணனை ஸ்ரீமான் என்று சொல்லிவிட்டார். இன்னும் ராமரிடம் வரவில்லை, சரணாகதி
சரணாகதி செய்யவில்லை, புறப்பட்டாலே ஸ்ரீமான் ஆகி விடுவானா என்றால் ராமனை பற்ற வேண்டும் என்று நினைத்த உடனேயே ராமன் இங்கே அங்கீகரித்து விட்டான் என்று அர்த்தமா. எப்பொழுது பகவானை பற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நினைவு வந்து விட்டாலே நாம் செல்வந்தர்கள் தான். அதனாலேயே செல்வ விவீடனன் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். வால்மீகியும் ஸ்ரீமான் என்கிறார். பக்தி இல்லாததான ஒரு தர்மத்திற்கு உயர்ந்த பதம் கிடைத்து விடாது. பகவத் பக்தி இல்லாத தர்மம், தமையனே கதி என்ற அந்த கும்பகர்ணன் ராவனை ஆசிரித்துக் கொண்டு இருந்தான் அல்லவா, அது வியர்த்தமாக போய்விட்டது. சாமானிய தர்மத்தை காட்டிலும் பக்தி தர்மம் சிரேஷ்டம் சிரேஷ்டம். அதனால்தான் விபீஷணன் செய்ததை கொண்டாடி அவனை விசேஷமாக ஏற்றுக்கொண்டாராம் ராமர். அடுத்து ராமபிரான் சமுத்திரராஜனை அடைக்கலம் பற்றி சேது பாலம் அமைக்க வழி வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆனால் சமுத்திரராஜனோ ராமனின் அந்த வேண்டுதலை லட்சியம் செய்யவில்லை. ராமரின் கை மேலேயே அலைகள் மோதி கொண்டிருக்கிறதாம். ராமருக்கு தான் ஒரு தர்ம காரியம் செய்ய சென்று கொண்டிருக்கும் போது சமுத்திரராஜனை வேண்டிக் கொண்ட பிறகும் அவன் தனக்கு வழிவிடவில்லை. ராமருக்கு கோபம் வந்தது. பெரியாழ்வார் தன் பாசுரத்திலே சொல்கிறார், பரந்திட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்டு நின்ற கைமேல் இறந்திட்ட கைமேல் எரிமோத கரந்திட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளால் சப்பானி சார்கவில் கையனே சப்பானி. ராமபிரான் இளைய பெருமாளை நோக்கி வில்லை கொண்டு வா, சமுத்திரத்தை கலங்க அடிக்கிறேன் என்றாராம். உடனே சமுத்திரராஜன் பயந்து ஓடி வந்து தன் மீது அணை கட்டி போகும்படி சொல்கிறான். அதன் பிறகு ராமர் அணை கட்ட ஆரம்பித்தார். எப்படி கட்டுகிறாராம்? தன் திருமாலை பாசுரத்திலே தொண்டரடி புடியாழ்வார் அனுபவிக்கிறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீரடைக்கலுற்ற சலமிலா நிலம் போலே மரங்கள் போல் வலிய நெஞ்சம் வஞ்சனே நெஞ்சு தன்னார் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே அழியத்தே நயர்க்கின்றேனே. சேத்து பாலம் கட்ட ஒவ்வொரு பாறையையும் பல குரங்குகள் தூக்கி வருகின்றதாம். சுக்ரீவன் சேனையில் உள்ள வானரங்கள் எல்லாமே பலசாலிகள் தான். ஒருவனே ஒரு பாறையை தூக்க முடியும். ஆனால் ராமருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த 70,000 குரங்குகள் சேனையும் அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டதாம். அணில்கள் கடலில் குளித்து ஈரமான முதுகோடு கடற்கரை மண்ணில் புரண்டதாம். அந்த மண்ணை அந்த கல்லின் மேல் உதிர்த்து விட்டதாம். இதே போல் மறுபடியும் செய்ததாம். சலமிலா அணில். இந்த காரியம் தங்களால் செய்ய முடியுமா முடியாதா என்ற அறிவும் இல்லாத அந்த அணில் ராமருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரே நினைப்பிலே நடுவில் உள்ள ஓட்டைகளை எல்லாம் அடைக்க முயற்சித்ததாம். அதனால் ராமர் அந்த அணிலிடம் கருணை கொண்டு அதன் முதுகிலே தடவி விட்டாராம். அந்த அணிலுக்கு இறந்த நல்ல உள்ளம் கூட எனக்கு இல்லையே என்று வருந்துகிறாராம் தொண்டரடி பொடியாழ்வார் இங்கு. இப்படி ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி இலங்கைக்கு ஹனுமான், லக்ஷ்மணன், வானர சைன்யங்கள் உடன் வர யுத்தத்திற்கு புறப்பட்டார் ராமர். அடுத்து பெரும் ராவண யுத்தம். 7 நாள் யுத்தத்திலே பாணங்களால் அந்த அரக்கர்களை அழித்து சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி என்று ஆண்டாள் சொல்வது போல ராவணனை அவன் இருப்பிடத்திற்கே சென்று வென்றார் ராமர். தோலா வீரன் என்று வேதாந்த தேசிகர் ராமரின் வீரத்தை போற்றுகிறார். எப்படி அழித்தார் ராவணனை என்றால் ஆண்டாள் பாசுரத்தில் சொல்கிறார், சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான். ராமனுக்கு சினம், அதாவது கோபம் வந்து விட்டதாம். எப்பொழுது? அந்த ராவணனுடன் யுத்தம் செய்யும் பொழுது. ராமன் ஹனுமார் தோளில் உட்கார்ந்து கொண்டு ராவணனை எதிர்த்து சண்டை போட்டாராம். ராமன் இத்தனை உயரத்திலிருந்து போர் செய்வதை பார்த்த ராவணன் கீழே ஹனுமனை பார்த்தான். உடனே ஹனுமன் மேல் கோபம் வந்ததாம் ராவணனுக்கு. இது அந்த வானரம் ஆயிற்று. இலங்கைக்கு தீ வைத்து அசோகவனத்தை துவம்சம் செய்தவன், தன் பிள்ளைகளான அக்ஷயகுமாரன் ஜம்புமாலியை அழித்து என் எதிரே உட்கார்ந்து எனக்கே அறிவுரை சொன்னவன் என்று கோபம் கொண்டு ராமனை விட்டு ஹனுமன் மேல் பானத்தை போட துவங்கினான். தன் பக்தனான ஹனுமன் மீது ராவணன் அம்புகளை விட ஹனுமனின் உடலெல்லாம் ரத்தம். இதை பார்த்ததும் ராமருக்கு கோபம் வந்ததாம். ராமனுடைய வில்லில் இருந்து அம்புகள் சரமாக புறப்பட்டதாம். கரவேகம் சரவேகம் என்று ராவணனுடைய அத்தனை ஆயுதம், தேர், கவச்சம் எல்லாம் அடித்து தள்ளி ராவணனை நிராயுதபாணி ஆக்கினார் ராமர். இப்படி
தன் பக்தர்களை ஒருவர் துன்புறுத்துகிறார் என்றால் அப்பொழுது பெருமாளுக்கு கோபம் வருகிறது அல்வா, அதுதான் மனத்துக்கு இனிய சினம் என்கிறாள் ஆண்டாள். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான், நல்ல அரக்கனான விபீஷணனை அவன் ஏற்று விசேஷமாக அனுகிரகித்தான் என்பார்கள். ராவணவதம் ஆன பிறகு பிரம்மா சொல்கிறார், பவான் நாராயணோ தேவக என்று ராமபிரானே ஸ்ரீமன் நாராயணன் என்கிறார். மண்டோதரி சொல்கிறார், வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக அநாதி மத்திய நிதனோ மகத்த பரமோ மகா. இந்த ராமன் மகாயோகி, பரமாத்மா, சமஸ்த கல்யாண குணங்களும் உடையவன், மங்களகரமானவன், சாக்ஷாத் விஷ்ணு பகவானே என்கிறாள் மண்டோதரி. காரார் கடலை அடைத்திட்டு இலங்கை பொக்கு ஓராதான் பொன்முடி 9 ஒன்றையும் நேரா அவன் தம்பிக்கே நீள் அரசு இந்த ஆரா அமுதனை பாடிப்பெற அயோத்தியர் வேந்தனை பாடிப்பெற. அதாவது சேதுபாலம் கட்டி இலங்கைக்குள் சென்று ராவணனுடைய 10 தலைகளையும் வெட்டி எறிந்து அவன் தம்பியான விபீஷணனுக்கே அந்த உயர்ந்த இலங்கை ராஜ்யத்தை கொடுத்து பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் ராமர். அடுத்து சீதையை மீட்டுக்கொண்டு லக்ஷ்மணனோடும் வானர சைன்யங்கள் மற்றும் விபீஷணனோடும் அயோத்திக்கு திரும்பி வருகிறார். வரும் வழியில் ஒரு அற்புதமான விஷயம் திருமங்கை ஆழ்வார் அனுபவிக்கிறார். இதை பரத்வாஜ தன் ஆசிரமத்தில் எல்லோருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ராமர் அனுமனை மட்டும் நந்தி கிராமத்துக்கு அனுப்பி பரதனிடம் தான் வந்து கொண்டிருக்கும் செய்தியை சொல்ல சொல்லி அனுப்புகிறார். வாதமா மகன் வாயு புத்திரன் ஆயிற்றே, இங்கு அனுமார் பரதனிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு மறுபடியும் பரத்வாஜர் ஆசிரமத்திற்கு வந்து விட்டார். அப்பொழுது விருது பந்தி ஆரம்பித்து விட்டது. வாதமா மகன் மற்கடம் விலங்கு மற்றோர் ஜாதி என்றொழிந்திலை உகந்து காதல் ஆதரம் கடலினும் பெருக செய் தகவினக்கு இல்லை கைமாறென்று கோதில் வாய்மையினாயுடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ராமர் என்ன செய்தார் என்றால், தன் வாழை இலையில் நடுவில் ஒரு கோடு போட்டு காய்கறிகளை அந்த பக்கத்தில் வைத்து விட்டு அனுமாரை உட்கார்ந்து சாப்பிட சொன்னாராம். ஒரே இலையை பகிர்ந்து கொண்டார்களாம். திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார், மனுஷிய ஜாதியிலே குலத்தாலும் குணத்தாலும் குறைய நின்ற அந்த குகனிடம் பெருமாள் பேரன்பு காட்டினாய் ராமா. இங்கே சமான ஜாதியும் இல்லை, விஷம ஜாதியுள்ள விலங்கு குரங்கு, ஆனாலும் அதன் இழிவு பாராமல் ஆட்கொண்டு அனுமனுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாய். அனுமனிடம் வரம்பு கடந்து அருள் செய்தது போல் அடியேனிடத்தும் என் இழிவு பாராமல் பேரருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் திருமங்கை ஆழ்வார். இங்கு விருந்து முடிந்து எல்லோரும் புறப்பட்டு அயோத்தியா வந்து சேர்ந்தார்கள். அயோத்தியா நகரமே ராமர் பட்டாபிஷேகத்தை எதிர்நோக்கி அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. ராமர் பட்டாபிஷேக வைபவம் இனிதே பவித்திரமாக நடந்தேறியது. இப்படி ராமன் தர்பசைன பெருமாளாக சயனித்து ராவண வதம் செய்து தேவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக கம்பீரமாக கோதண்டவாணியாக நின்றார். அதன் பின் அயோத்தியிலே கொண்ட கோலத்தோடு, அதாவது பட்டாபிஷேக கோலத்திலே வீட்டிருந்து இந்த பூமியையே ஆட்சி செய்தார் ராமர். நாட்டில் பிறந்தவர் நாரணர்காலன்றியாவரோ நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் நாட்டை நலியும் அறக்கரை நாடி தண்டித்து நாட்டை அழித்து உய்ய செய்து நடந்தமை கேட்டுமே. நமக்காக மனிதனாக அவதாரம் செய்து பல துன்பங்களை அனுபவித்தான் பகவான். அது மட்டுமல்ல, ராவணன் இருப்பிடமான இலங்கைக்கே சென்று அவனை அழித்தான். நாட்டில் பிறப்பது நாராயணனுக்கு ராமபிரானுக்கு ஆளாவதற்காகவே என்கிறார் நம்மாழ்வார். இப்படி லவகுஷர்கள் ராமாயணத்தை பாட தன் சரித்தை கேட்டான். கேட்ட அந்த சரித்திரத்தை ஆழ்வார்கள் மூலம் நாம் என்றென்றும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஆழ்வார்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். ஸ்ரீராம குணங்கள் நடமாடுகிற தேசத்திலே பிறந்த நாம் எல்லோருமே பாக்கியசாலிகள் தான். கடைசியாக நம் குரு டாக்டர் உவே ஸ்ரீநிதி பார்த்தசாரதி அவர்கள் அருளிய திவ்ய தேச தீபிகாவிலிருந்து திரு அயோத்தி ஸ்ரீ ராமச்சந்திரனை பற்றிய பத்தியத்தை சேவித்து இந்த உபன்யாசத்தை முடித்துக் கொள்கிறேன். மானிட வடிவும் தரித்துகந்திட தினமணி குல சுடரே மைத்திலிநாதனை சீருடையோனே தோலாத வீரனே
நயமுடை வீடனன் சரணமடைந்தேள் கோதண்ட பாணியே. அயோத்தி நகரில் வீற்றிருக்கும் ராமச்சந்திரனே, அயோத்தி நகரில் வீற்றிருக்கும் ராமச்சந்திரனே, ராமச்சந்திரனே, மகாதீரனே, ஸ்ரீராமச்சந்திரனே, மகாதீரனே, துதித்து வந்தோமே நின் சரணம் அடைந்தோமே, துதித்து வந்தோமே நின் சரணம் அடைந்தோமே. அடியேனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து நம் எல்லோருக்கும் தீப ஒளியாய் இருந்து கொண்டிருக்கும் நம் குரு டாக்டர் உவே ஸ்ரீநிதி பார்த்தசாரதி அவருக்கு என் மனமார்ந்த நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம் சமிதியின் மற்றொரு குருவான டாக்டர் ஹேமா ராஜகோபாலன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டாள் சமிதியில் உள்ள அனைவருக்கும் இந்த உபன்யாசத்தை பொறுமையுடன் கேட்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி, நமஸ்காரம். ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ರಾಮಾಯಣದ ಎಲ್ಲ ಕಾಂಡಗಳಿಗೆ ಮತ್ತೆ ಆಳ್ವಾರ್ ಪಾಶುರಗಳಿಗೆ ಒಂದು ಪ್ಯಾರಲಲ್ ಟ್ರಾವರ್ಸ್ ತರ ನಮ್ಮನ್ನ ಇಷ್ಟೊತ್ತು ಕರ್ಕೊಂಡು ಹೋದಂತಹ ಶ್ರೀಮತಿ ಮಧುರವಳ್ಳಿ ಮುರಳಿ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳನ್ನ ಅರ್ಪಿಸ್ತಾ ಮುಂದಿನ ಸೆಗ್ಮೆಂಟ್ ಹೋಗೋಣ. ಈಗ ಮಧುರವಳ್ಳಿ ಅವರೇ ಹೇಳ್ದಂಗೆ ಆ ಭಕ್ತಿ ಅನ್ನೋದು ಇಲ್ದೇ ಇದ್ರೆ ಯಾವ ಧರ್ಮದಲ್ಲೂ ಯಾವುದೇ ಒಂದು ಸಾಧನೆ ಮಾಡೋದಕ್ಕೂ ನಮಗೆ ತೃಪ್ತಿ ಸಿಗೋದಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿ ಸಂಗೀತ ಧರ್ಮದಲ್ಲೂ ಅಷ್ಟೇ. ಆಫ್ ಲೇಟ್ ನಾವು ನೋಡ್ತಾ ಇರೋ ಹಂಗೆ ಏನೇನೋ ಒಂದು ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಭಕ್ತಿ ಇಲ್ದೇನೆ ಸಂಗೀತ ಹಾಡಬಹುದು, ಸಂಗೀತಕ್ಕೂ ಭಕ್ತಿಗೂ ಸಂಬಂಧನೇ ಇಲ್ಲ, ಸಂಗೀತನ ಸಂಗೀತ ಮಾತ್ರವಾಗಿ ನೋಡಿ ಅಂತ ಕೆಲವೊಂದು ಕಾಮೆಂಟ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಸೊ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹಿಂಗೇನೆ ನಾನು ಏನೇನೋ ಒಂದು ರೀಲ್ಸ್ ನ ಅಥವಾ ವಿಡಿಯೋಗಳನ್ನ ನೋಡ್ತಾ ಇನ್ನೊಂದು ಯಾರೋ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರು. ಏನಪ್ಪಾ ಅಂದ್ರೆ ಇನ್ ಮುಂದೆ ನಾವು ಕಾಲದ ಬಗ್ಗೆ ಹೇಳುವಾಗ ಇಷ್ಟ ದಿವಸ BCAD ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ವಲ್ಲ, ಅದ್ರ ಬದಲು BCAC ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಂತೆ. ಬಿಫೋರ್ ಕರೋನಾ, ಆಫ್ಟರ್ ಕರೋನಾ ಅಂತ. ಸೊ ಬಿಫೋರ್ ಕರೋನಾ ಹೇಗಿತ್ತು ಜನಜೀವನ ಇಡೀ ವಿಶ್ವದಾದ್ಯಂತ, ಆಫ್ಟರ್ ಕರೋನಾ ಏನಾಗಿದೆ, ಅದರದ್ದು ಪ್ರೋಸ್ ಅಂಡ್ ಕಾನ್ಸ್ ಎಲ್ಲ ನೋಡಿದಾಗ ಬೇರೆ ಬೇರೆ ತರ ನಾವ್ ಅದನ್ನ ವಿಮರ್ಶೆ ಮಾಡಬಹುದು. ಆದ್ರೆ ನಮ್ಮ ಆಂಡಾಳ್ ಸೇವಾ ಸಮಿತಿಯ ನಮ್ಮ ಗುರೂಜಿ ಸತ್ಸಂಗದವರನ್ನ ಗಮನದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಈ 5 ವರ್ಷದಲ್ಲಿ ಇವತ್ತು ಮಾರ್ಚ್ 23ನೇ ತಾರೀಕು, ಬಹುಶಃ 27ನೇ ತಾರೀಕು ಫಸ್ಟ್ ಲಾಕ್ಡೌನ್ ಆಯ್ತು ಅಂತ ಕಾಣತ್ತೆ. ಅಲ್ಲಿಂದ ಇವತ್ತಿನ ತನಕ ಈ 5 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಹೆಂಗೆ ಪುನರುಜ್ಜೀವನ ಮಾಡಿದೀವಿ, ಹೆಂಗೆ ನಮ್ಮ ಗುರುಗಳು ನಮ್ಮನ್ನ ಬಿಡದೆ ಈ ಒಂದು ಭಕ್ತಿಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಒಂದು ಸ್ಮಾಲ್ ಪ್ರೆಸೆಂಟೇಶನ್ ಇದೆ. ನಿಮ್ಮೆಲ್ರಿಗೂ ಅದು ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡಿದೀನಿ. ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆಯಾ, ಕೇಳಿಸ್ತಾ ಇದೆಯಾ? ಶೇರ್ ಮಾಡಿಲ್ಲ. ಸ್ಲೈಡ್ ಶೇರ್ ಮಾಡಿ. ಬಂತಾ? ಬಂತು. ಗೋ ಅಹೆಡ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಮಗೆಲ್ಲ ಅವರ ಉಪನ್ಯಾಸಗಳನ್ನ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲಿ ಪ್ರಸ್ತುತ ಪಡಿಸೋದಲ್ದೆ, ಆಮೇಲೆ ಆನ್ಲೈನ್ ನಲ್ಲೇ ಇಡೀ ಸುಂದರಕಾಂಡ ನಮಗ್ ಪಾಠ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ದೇನೆ ಗುರೂಜಿ ಈ ಶ್ಲೋಕಗಳನ್ನ ಸಹ ಕಂಪೋಸ್ ಮಾಡಿ ನಮ್ಗೆಲ್ಲ
ದೊಡ್ಡ ಉಪಕಾರ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ ಗುರೂಜಿ ವಿಶೇಷತೆ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರೀ ಉಪನ್ಯಾಸ ಹೇಳೋದು, ಅದ್ರಲ್ಲಿ ಕಥೆಗಳು ಹೇಳೋದು ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ. ಸಂಗೀತದ ಎಲಿಮೆಂಟ್ ಇಲ್ಲದೆ ಗುರೂಜಿದ್ ಯಾವ ಉಪನ್ಯಾಸನೂ ಇರಲ್ಲ. ಹಾಗಾಗಿನೇ ಶ್ಲೋಕಗಳ ಜೊತೆ ಇಷ್ಟೊಂದೆಲ್ಲ ಒಂದು ಮ್ಯೂಸಿಕಲ್ ಕಾಂಪೋಸಿಷನ್ಸ್ ನ ತಾವೇ ಕಂಪೋಸ್ ಮಾಡಿ ಅದಕ್ಕೆ ರಾಗನೂ ಹಾಕಿ ಎಲ್ರಿಗೂ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಈ ಆನ್ಲೈನ್ ಉಪನ್ಯಾಸ ಕಾರ್ಯಕ್ರಮ ಶುರು ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆನೆ ಆಕ್ಚುಲಿ ಫೌಂಡೇಶನ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟಿದ್ರು ಗುರೂಜಿ. ಅದ್ ಯಾವಾಗಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 2019ನೇ ಇಸ್ವಿನಲ್ಲಿ ವೃಂದಾವನ್ ಯಾತ್ರೆಗೆ ಹೋಗಿ ಬಂದ ತಕ್ಷಣ ಮೊದ್ಲಿಗೆ ನಮ್ ಕಾರಂಜಿ ದೇವಸ್ಥಾನದ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದಂತಹ ಈ 2 ಉಪನ್ಯಾಸಗಳು. ಏನ್ ಮಾಮ? ಸ್ಲೈಡ್ ಚೇಂಜ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಯು ಗೋ ಟು ಸೆಕೆಂಡ್, ದೆನ್ ಗೋ ಟು ಥರ್ಡ್. ಆಗ್ಲಿಲ್ವಾ? ಓಕೆ, ಮೊದಲನೇದು ಬಂತಾ? ಮೊದಲೇ ಬಂತು, ಎರಡನೇದು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಥರ್ಡ್ ಒನ್ ಯು ಕ್ಯಾನ್ ಟೇಕ್ ಇಟ್. ಓಕೆ, ನೋ ಪರ್ಫೆಕ್ಟ್. ಹಾಗಾದ್ರೆ ಸ್ಲೈಡ್ ವೈಸ್ ಹೋಗ್ತೀನಿ. ಸೊ ಇದು ನಮ್ಗೆ ಗುರೂಜಿ ಹೇಳ್ಕೊಟ್ಟಂತಹ ಸಂಗೀತದ ಕಾಂಪೋಸಿಷನ್ಸ್. ಆನ್ಲೈನ್ ಉಪನ್ಯಾಸ ಶುರು ಆಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ 2019 ನಲ್ಲಿ ವೃಂದಾವನ್ ಯಾತ್ರೆ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಮ್ಮ ಕಾರಂಜಿ ವೇದಿಕೆಯಲ್ಲಾದಂತಹ 2 ಆಫ್ಲೈನ್ ಉಪನ್ಯಾಸಗಳು ಇದು. ಇದರಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಮುರಳಿ ಅವರು ಶ್ರೀಕೃಷ್ಣ ಜನನಂ ಬಗ್ಗೆ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಆಮೇಲೆ ಶ್ರೀಮತಿ ಲಕ್ಷ್ಮೀಮಣಿ ಅಪ್ಪನವರು ಗೋವರ್ಧನ ಲೀಲೆ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರು. ಸೊ ಆಕ್ಚುಯಲ್ ವೃಂದಾವನ್ ಯಾತ್ರೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಕಾರಂಜಿ ಸತ್ಸಂಗ ಯಾತ್ರೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು, ಇಲ್ಲಿಂದ ಶುರುವಾಗಿದೆ. ಇನ್ನು ಎರಡನೇ ಒಂದು ಸರಣಿಯ ಅಂಗವಾಗಿ 1 ಫೆಬ್ರವರಿ 2020, ಜಸ್ಟ್ ಬಿಫೋರ್ ದಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಫ್ ಕೋವಿಡ್, ಈ ಜೀವಿಗೆ ಒಂದು ಅವಕಾಶ ಮಾಡಿಕೊಟ್ರು ಗುರುಜಿ. ಅದು ತ್ಯಾಗರಾಜರು ಕಂಡ ರಾಮ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ. ಜೂನ್ 2020 ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ಗುರೂಜಿ ಡಿಸೈಡ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಸುಮ್ನೆ ಹೀಗೆ ಬಿಟ್ರೆ ಅದು ಸರಿ ಹೋಗಲ್ಲ, ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ವಾಪಸ್ ದಾರಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬರ್ಲೇಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಮೊದಲನೇ ಆನ್ಲೈನ್ ಉಪನ್ಯಾಸ ಎಲ್ಲಿರುವನೋ ರಂಗ ಅಂತ ಜೂನ್ 2020 ನಲ್ಲಿ ಗುರೂಜಿ ಫಸ್ಟ್ ನಮ್ಗೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಇದರಲ್ಲಿ ಒಂದಷ್ಟು ಸಂಗೀತದ ಇದುಗಳ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ನಾವು ಮಾತಾಡಿದ್ವಿ. ತೊಂಡರಡಿ ಇಪ್ಪಡಿ ಆಳ್ವಾರ್ ಬಗ್ಗೆ ಮುರಳಿ ಮಾಮ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಸಹ ಕೊಟ್ಟಿದ್ರು. ಮುಂದಿನ ಉಪನ್ಯಾಸ ಆಗಸ್ಟ್ 2020ಯಲ್ಲಿ ಗೋವಿಂದಂ ಪರಮಾನಂದಂ ಅನ್ನುವಂತಹ ಶೀರ್ಷಿಕೆ. மாதத்தில் எல்லாருக்கும் COVID-19 பத்தி ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் இருந்த சமயத்தில் நம் குருக்கள் ஸ்கைப் மூலம் பல்வேறு ஸ்லோகங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து நமக்குள் தைரியத்தையும் கான்ஃபிடன்ஸையும் வரவழைத்தார். அதற்காக ஒரு சிறு காணிக்கையாக இந்த சிறு தனியனை அவருக்கென்று அர்ப்பணிக்கிறேன். வேதமுடன் ஆழ்வார்கள் அருளி செயலும் அப்படின்னா அவருக்கு வேதமும் அவர் உபய வேதாந்தி, அதுக்காக ஆழ்வார்கள் அருளி செயல்ங்கிறது திவ்ய பிரபந்தம். சீரிய நல்வாக்கு, அவருடைய வாக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இனிய அமுதிசை, அவர் நன்னா பாடுவாருங்கிறதும் தெரியும், நன்னா பாடல்களில் வல்லவர் என்று. அப்புறம் பற்பல கற்பித்தார் நமக்கு, அதை எல்லாத்தையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்ததுனால ஒரு பெரிய மகத்தான தொண்டு புரிந்தார். அதற்கு இன்னும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டும் இருக்கார். அதனால இது நம் ஆசான் ஸ்ரீ ஸ்ரீநிதி. ஆசான்னா தமிழ்ல டீச்சர் ஆர் குருன்னு அர்த்தம்.
நமது ஆசான் ஸ்ரீ ஸ்ரீநிதி வாழ்க பல்லாண்டு அப்படின்னு. ಸೊ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ನಾಮ ವೈಭವಂ, ಆಮೇಲೆ ಬನ್ಸಿಧರ ಕನ್ಹಯ್ಯ, ನವನೀತ ಚೋರ ಗೋಪಾಲ ಅನ್ನುವಂತಹ 3 ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಈ ಶೀರ್ಷಿಕೆಯಲ್ಲಿತ್ತು. ಅದರಲ್ಲಿ ನಮಗೆ ಮಾಡಿದಂತಹ ದೊಡ್ಡ ಉಪಕಾರ ಬಂದು ಶ್ರೀಮತಿ ಚಿತ್ರಾ ಶ್ರೀಶನ್ನು ನಮ್ಮ ಗುರೂಜಿ ಮೇಲೆ ಈಗ ತಾನೇ ನೀವೆಲ್ಲರೂ ಕೇಳಿದಂತಹ ಒಂದು ತನಿಯನ್ನ ಕಟ್ಕೊಟ್ಟಿದ್ದು. ಆಮೇಲೆ ನವೆಂಬರ್ 2020ರಲ್ಲಿ ರಾಮಭಕ್ತ ವೈಭವಂ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಸರಣಿ ಇತ್ತು. ಇದರಲ್ಲಿ ಕುಲಶೇಖರ ಆಳ್ವಾರ್ ಹಾಗೂ ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಇತ್ತು, 2 ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿಂದ. ನಿಮ್ಗಿದೆಲ್ಲ ವಿಡಿಯೋನಲ್ಲಿ ನೋಡಿ ರೀಕಾಲ್ ಆಗಿರಬಹುದು. This was the maiden of all the ಉಪನ್ಯಾಸ series. ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಗುರೂಜಿ ಅವ್ರು ಮಾಡಿರುವಂತಹ ರಚನೆಗಳು ಅಥವಾ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಪಾಠಗಳು ಏನೇನಿದೆ ಅದು ಎಲ್ಲರಿಂದಾನು ಅದೆಲ್ಲದ್ರಿಂದ ಎಲ್ರೂ ಒಂದೊಂದು ಶ್ಲೋಕ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಆಡಿಯೋ ತರ ಮಾಡಿ ಅದನ್ನ ನಾವು ವಿಡಿಯೋ ಮಾಡಿದೀವಿ. ಇದು ನವೆಂಬರ್ 2020ರಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರಾವಳಿ ಅನ್ನೋ ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಸಿಕ್ತು. ಮುಂದೆ ಜಾನ್ವರಿ 2021ನಲ್ಲಿ ತಿರುಪ್ಪಾವೈ ತಮಿಳಿಗೆ ಸೀಮಿತವೇ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆದಿದೆ. ಅದರಲ್ಲಂತೂ ಯಾವ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ನೂ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ತೆಲುಗು ಅಮುಕ್ತಮಾಲ್ಯದ, ಸಂಸ್ಕೃತದ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಆಫ್ ತಿರುಪ್ಪಾವೈ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ತಿರುಪ್ಪಾವೈ, ಆಮೇಲೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಮತ್ತು ಫ್ರೆಂಚ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತಹ ತಿರುಪ್ಪಾವೈ ಶ್ಲೋಕಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ಒಂದು 4 ಜನ ಉಪನ್ಯಾಸ ಕೊಟ್ವಿ. ಶ್ರೀರಾಮ ದಿವ್ಯ ದೇಶ ಅನುಭವಂ ಅನ್ನೋದು ಏಪ್ರಿಲ್ 2021ನಲ್ಲಿ ರಾಮನವಮಿಗೆ ಪ್ರಿಲೂಡ್ ಆಗಿ ನಾವು ನಡೆದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ. ಇದರಲ್ಲಿ ಅಯೋಧ್ಯೆ, ತಿರುಪುಟ್ಕುಳಿ, ತಿರುಪುಳ್ಳಾಣಿ ಮತ್ತು ತಿರುವಳ್ಳೂರ್ ಕ್ಷೇತ್ರಗಳ ಬಗ್ಗೆ ಒಂದಷ್ಟು ಮಾಹಿತಿಯನ್ನ ನಾವೆಲ್ಲರೂ ನಿಮ್ ಜೊತೆ ಹಂಚ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಗಸ್ಟ್ 2021ನಲ್ಲಿ ಬರೀ ತಿಂಡಿಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ದೇವ್ರಿಗೆ ಅರ್ಪಿಸ್ಬಿಟ್ರೆ ಅದು ಮಾತ್ರ ಕೃಷ್ಣ ಜನ್ಮಾಷ್ಟಮಿ ಅಲ್ಲ. ಕೃಷ್ಣನ್ ಬಗ್ಗೆ ಇರುವಂತಹ ಹಲವಾರು ಗ್ರಂಥಗಳಿಂದ ಹಾಗೂ ಬೇರೆ ಬೇರೆ ಒಂದು ಹಾಡುಗಳಿಂದ, ಸ್ತೋತ್ರಗಳಿಂದ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಗುರೂಜಿ ನಮ್ಗೆ ಅಸೈನ್ಮೆಂಟ್ ಕೊಟ್ರು. ಅದರಲ್ಲಿ ಕಾಳಿಯ ನರ್ತನ, ಗೀತಾಚಾರ್ಯ, ದಾಮೋದರ ಲೀಲೈ, ಬ್ರಹ್ಮಮೋಹನ ಲೀಲೈ ಹಾಗೂ ಕೃಷ್ಣ ಪರ ಕೃತಿಗಳ ಬಗ್ಗೆ ನಾವಿಷ್ಟು ಜನ ಒಂದು ಮಾಹಿತಿಯನ್ನ ಹಂಚ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಅಕ್ಟೋಬರ್ ಅಲ್ಲಿ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಸೌಲ್ಸ್ ರೀಇನ್ಫೋರ್ಸಿಂಗ್ ಇಂಟರ್ಫೇಸ್, ದೃಶ್ಯತೆ ರಂಗಮಧ್ಯೆ, ಶ್ರೀನಿವಾಸನೇ ದಯಾಸಾಗರನೆ, ಅಡೈಕಲಂ ನಾನ್ ಪುಹುಂದೇನೆ ಅನ್ನುವಂತಹ 4 ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಆಯೋಜಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ಡಿಸೆಂಬರ್ 2021ನಲ್ಲಿ ಗೋದಾಮೃತಂ ಅನ್ನೋ ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಉಡೆಯವರ್ಕ್ ಉಗುಂದ ಪಾಶುರಂ 18 ತಿರುಪ್ಪಾವೈಲ್ ನವವಿಧ ಭಕ್ತಿ ಹಾಗೆ ತಿರುಪ್ಪಾವೈಲ್ ನವರಸಂ ಅಂತ ಹೇಳಿ 3 ಉಪನ್ಯಾಸಗಳನ್ನ ಏರ್ಪಾಡು ಮಾಡಲಾಗಿತ್ತು.
2022 ಮೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಶ್ರೀ ರಾಮಾನುಜ ವೈಭವಂ ಅನ್ನೋ ಶೀರ್ಷಿಕೆಯಡಿ ವರದರಾಜನುಂ ರಾಮಾನುಜರುಂ ಅರಂಗನುಂ ಉಡೆಯವರುಂ ಶೆಲ್ವಪಿಳ್ಳೆಯ ಭಾಷ್ಯಕಾರರು, ಈ 3 ಉಪನ್ಯಾಸಗಳು ನಮಗೆ ಅಸೈನ್ಮೆಂಟ್ ಆಗಿ ಸಿಕ್ಕಿತ್ತು. ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏಪ್ರಿಲ್ 2023. ಏನಿದು 2022 ಒಂದೇ ಕಾರ್ಯಕ್ರಮ ತೋರಿಸ್ಬಿಟ್ಲು ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರ? ಇಲ್ಲ. 2021 ಅಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಿ ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯ 2022 ಸಿಕ್ತು. ಅದು ನಮ್ಮ ಕಾರಂಜಿ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿರುವಂತಹ ಆಂಡಾಳ್ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆಯಾಗಿ 60ನೇ ವರ್ಷ ಅದು 2022. ಸೊ ಆಂಡಾಳ್ಗೆ ಷಷ್ಠಬ್ದಿ ಪೂರ್ತಿ ಮಾಡುವಂತಹ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆ ಇಡೀ ವರ್ಷ 2022 ನಾಚಿಯಾರ್ ತಿರುಮಳಿ ಒಂದ್ ದಶಕದ ಬಗ್ಗೆನೂ ಬೇರೆ ಬೇರೆ ಹಿರಿಯ ವಿದ್ವಾಂಸರಿಂದ ನಾವು ತಿಂಗಳ ಉಪನ್ಯಾಸ ಕಾರ್ಯಕ್ರಮ ಏರ್ಪಾಡು ಮಾಡಿದ್ವಿ. ಹಾಗಾಗಿನೇ 2022 ಅದೊಂದೇ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆದಿದ್ದು. ಈಗ 2023 ಒಂದು ಸ್ಟ್ರೀಮ್ ಲೈನ್ ಆಗೋಯ್ತು. ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಮ್ಗೆ ಒಂದು ದಾರಿ ತೋರಿಸಿದ್ರು ಗುರೂಜಿ. ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ರಾಮನವಮಿಗೆ, ಗೋಕುಲಾಷ್ಟಮಿಗೆ ಹಾಗೂ ಧನುರ್ಮಾಸದಲ್ಲಿ ಕಂಪಲ್ಸರಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಾವು ಮಾಡಬೇಕು, ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಉದ್ಧಾರ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಏಪ್ರಿಲ್ 2023 ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ಸಂಭಾಷಣೆಗಳು ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ಆಯೋಜಿಸಲಾಗಿತ್ತು. ಈ ಶೀರ್ಷಿಕೆಯಲ್ಲಿ ಭರತ ಸಂವಾದಂ, ವಾಲಿ ಸಂವಾದಂ ಹಾಗೆ ಹನುಮತ್ ಸಂವಾದಂ ಅನ್ನುವಂತಹ 3 ಉಪನ್ಯಾಸಗಳನ್ನ ಏರ್ಪಾಡು ಮಾಡಲಾಗಿತ್ತು. ಆಗಸ್ಟ್ 2023 ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಗ್ರಂಥಮಾಲಿಕಾ ಗ್ರಂಥಾಮೃತಂ ಅಂತ ಹೇಳಿ ಅದರಲ್ಲಿ 4 ಉಪನ್ಯಾಸಗಳು ನಡೆದ್ವು. ಪಂಡಿರುನಾಮಂ, ರಾಸಲೀಲಾ, ಭೀಷ್ಮಸ್ತುತಿ, ಆಮೇಲೆ ಅಗ್ರೇ ಪಶ್ಯಾಮಿ ಅಂತ ಹೇಳಿ. ಡಿಸೆಂಬರ್ 2023 ಅಂದ್ರೆ ಧನುರ್ಮಾಸದ ಪ್ರಯುಕ್ತ ನಡೆದಂತಹ ಕಾರ್ಯಕ್ರಮ ಶ್ರೀ ಗೋದಾ ಸ್ತೋತ್ರ ಮಾಲಿಕಾ. ಇದರಲ್ಲಿ ಉಪನ್ಯಾಸಗಳಿದ್ದು ಶ್ರೀ ಗೋದಾ ಚತುಶ್ಲೋಕಿ ಮತ್ತೆ ಗುರೂಜಿನೇ ರಚಿಸಿರುವಂತಹ ಶ್ರೀ ಕಾರಂಜಿ ಗೋದಾ ಚತುಶ್ಲೋಕಿ ಬಗ್ಗೆ, ಹಾಗೇನೆ ಶ್ರೀ ಗೋದೋಪಮಾಷ್ಟಕಂ ಮತ್ತೆ ಶ್ರೀ ಗೋದಾಸ್ತವಂ, ಈ 3 ಉಪನ್ಯಾಸಗಳು ನಡೆದಿದ್ವು. ಕಳೆದ ವರ್ಷ 2024 ರಾಮನವಮಿಗೆ ಶ್ರೀ ರಾಮಚಂದ್ರ ಪ್ರಪತ್ತಿ ಅನ್ನೋ ಹೆಡ್ಡಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮನ ಹಮ್ಮಿಕೊಳ್ಳಲಾಗಿತ್ತು. ಇದರಲ್ಲಿ ನಡೆಸ್ಕೊಟ್ಟಂತಹ ಉಪನ್ಯಾಸಗಳು ದೇವರುಗಳ ಪ್ರಪತ್ತಿ, ದಶರಥ ಪ್ರಪತ್ತಿ, ಲಕ್ಷ್ಮಣ ಪ್ರಪತ್ತಿ ಹಾಗೆ ಹನುಮಾನ್ ಪ್ರಪತ್ತಿ. ಒಂದೊಂದು ಕಾರ್ಯಕ್ರಮನೂ ಸ್ಲೈಡ್ ನೋಡಿದಾಗ ನಂಗನ್ಸೋದು ನಾವ್ ನಿಜವಾಗ್ಲೂ ಇಷ್ಟು ದೂರ ಬಂದಿದೀವ ಅಂತ ಹೇಳಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ಕೋವಿಡ್ ಟೈಮಲ್ಲಿ ದಿಸ್ ಇಸ್ ದ ಓನ್ಲಿ ಥಿಂಗ್ ವಿ ಕುಡ್ ಇಂಪ್ರೂವ್ ಅವರ್ ಸೆಲ್ಸ್ ವಿತ್. ಆಮೇಲೆ ನೀವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ದಂಗೆ ನಾವೆಲ್ಲ ಉಪನ್ಯಾಸ ಕೊಡೋರು ಈ ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ಈ ಪ್ರಪತ್ತಿ ಅನ್ನೋ ವಿಷಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಆ ಫೋಟೋಗಳಲ್ಲಿ ನನಗನ್ಸಿದ್ದು ನಾವೆಲ್ಲರೂ ಆಲ್ರೆಡಿ ತುಂಬಾ ಬೇರೆ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ಟ್ರಾನ್ಸೆಂಡ್ ಆಗಿದ್ವಿ ಇದನ್ನೆಲ್ಲ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡುವಾಗ. ಆಗಸ್ಟ್ 2024 ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಕ್ಷೇತ್ರಾಮೃತಂ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಮಾಲಿಕೆ ಇತ್ತು. ಅದರಲ್ಲಿ ಉಡುಪಿ ಮತ್ತೆ ದ್ವಾರಕೆಗೆ ಕೊಂಡೊಯ್ಯುವಂತಹ ಒಂದು ಪ್ರಯತ್ನವನ್ನ ಉಪನ್ಯಾಸಕಾರರು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಅದರ ಜೊತೆಗೇನೆ ವೀಣಾ ರವಿ ಅವರು ನಮ್ಗೆಲ್ಲ ಚಿರಪರಿಚಿತರು. ಅವರು ಅದೇ ವರ್ಷ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಡಾಲ್ ಡಿಸ್ಪ್ಲೇನಲ್ಲಿ ದ್ವಾರಕೆ ಥೀಮ್ ಮಾಡಿದ್ರು. ಅವರು
ಈ ಫೋಟೋದಲ್ಲಿ ನೀವು ನೋಡೋ ಹಾಗೆ ಆ ದ್ವಾರಕೆ ಕೃಷ್ಣನ ತೋರಿಸಿ ಉಡುಪಿಗೆ ದ್ವಾರಕೆಗೆ ಮಧ್ಯೆ ಎಲ್ಲ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರು ಅದನ್ನ. ಇನ್ನು ಹೋದ್ ವರ್ಷದ ಧನುರ್ಮಾಸದಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ಕಳೆದ 3 ತಿಂಗಳ ಹಿಂದೆ ನಡೆದಂತಹ ಒಂದು ಉಪನ್ಯಾಸ ಮಾಲಿಕೆ ಅಂದ್ರೆ ಶ್ರೀ ಆಂಡಾಳ್ ಗ್ರಂಥ ಮಾಲಿಕಾ ಅಂತ ಹೇಳಿ. ಇದರಲ್ಲಿ ಕರುಪೂರಂ ನಾರುಮೋ ವೃಂದಾವನತೆ ಕಂಡೊಮ್ಮೆ ಆಂಡಾಳ್ ಹಾಡಿದ ತ್ರಿವಿಕ್ರಮ ಅನ್ನುವಂತಹ 3 ಶೀರ್ಷಿಕೆಯ ಒಂದು ಉಪನ್ಯಾಸಗಳು ನಡೆದ್ವು. It was just a glimpse of what I thought we could present before you, as well as our Guruji for bringing us till this point of time. ಇದಕ್ಕೆ ಧನ್ಯವಾದಗಳು ಮಾತಲ್ಲೋ ಅಥವಾ ಕೈಂಕರ್ಯದಲ್ಲೋ ನಾವು ಮಾಡಿ ಅದನ್ನ ಹಿಂತಿರ್ಗ್ಸಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ನನಗನ್ಸಿದ್ದು ಯಾಕೆ ಇದನ್ನ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ವಿ ಶುಡ್ ಆಲ್ವೇಸ್ ಇಂಪ್ರೂವ್ ಟುವರ್ಡ್ಸ್ ಬೆಟರ್ ಅಂಡ್ ಬೆಸ್ಟ್ ಇನ್ ಲೈಫ್ ಅಂತ ಗುರೂಜಿ ಹೇಳೋ ಹಂಗೆ. ಆಮೇಲೆ ಅವ್ರದ್ದು ಒಂದು ಡೆಫಿನಿಷನ್, ಈಗೋಗೆ ಈ ಚೆಕ್ ದ ಘೋಸ್ಟ್ ಔಟ್ ಅಂತ ಹೇಳಿ, ಅದನ್ನ ನಾವು ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಈ ರೀತಿಯ ಒಂದು ಸತ್ಸಂಗದ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಮತ್ತೆ ನಾವು ಮೆಲುಕು ಹಾಕುವಂತಹ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ನಾವು ಮಾಡಬೇಕು. ಹಾಗಾಗಿ ಈ ಇಡೀ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಕಾರಂಜಿ ಶ್ರೀ ಆಂಡಾಳ್ ಸೇವಾ ಸಮಿತಿ ಅನ್ನುವಂತಹ ಒಂದು ಚಾನೆಲ್ ನಲ್ಲಿ ಲಭ್ಯ ಇರುತ್ತೆ. ತಾವೆಲ್ಲರೂ ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಆ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ವೀಕ್ಷಿಸಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಒನ್ ಅಂಡ್ ಆಲ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಗುರೂಜಿ. ಓವರ್ ಟು ಗುರೂಜಿ ನೌ. ಶ್ಯಾಮಾಭಿರಾಮಂ ನಯನಾಭಿರಾಮೋ ಗುಣಾಭಿರಾಮಂ ವಚಸಾಭಿರಾಮಂ ವಿಶ್ವಪ್ರಯಾಣಂ ಕೃತಭಕ್ತಕಾಮೋ ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಂ ಸತತಂ ನಮಾಮಿ. ಶ್ರೀರಾಮಚಂದ್ರಂ ಸತತಂ ನಮಾಮಿ. ತೋಲಾದ ವೀರನೇ தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே, தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே, தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே. எருஷீருடையோனே எங்கள் நாயகனே, தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே. எருஷீருடையோனே எங்கள் நாயகனே, தோலாத வீரனே. மைதிலிக்கின்பனே மைதிலிக்கின்பனே மைவண்ண நிழலே, மைதிலிக்கின்பனே மைவண்ண நிழலே, மைதிலிக்கின்பனே மைவண்ண நிழலே. வந்தன்னையருளாய் வனருக கண்ணனே, மைதிலிக்கின்பனே மைவண்ண நிழலே. வந்தன்னையருளாய் வனருக கண்ணனே, தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே. அன்று நீ ராவணனை அழித்துலகம் காத்தாய், அன்று நீ ராவணனை அழித்துலகம் காத்தாய். இன்று என் புலங்களை ஈர்த்து உன்மேல் வைத்தாய். அன்று நீ ராவணனை
அழித்துலகம் காத்தா இன்று என் புலங்களை ஈர்த்து உன்மேல் வைத்தாய் ஸ்ரீ சித்பிரகாசனே. ஸ்ரீ சித்பிரகாசனே சிவந்தவன் பாதனே. ஸ்ரீ சித்பிரகாசனே சிவந்தவன் பாதனே கடை கண் வைக்க வேண்டும் கருணாகா குத்தனே. ஸ்ரீ சித்பிரகாசனே சிவந்தவன் பாதனே கடை கண் வைக்க வேண்டும் கருணாகா குத்தனே. தோலாத வீரனே தொழுதேன் உன்னையே எருஷீருடையானே எங்கள் நாயகனே தோலாத வீரனே. ಶ್ರೀಯಪತಿಯಾದ ಪರಮಾತ್ಮ ಸರ್ವೇಶ್ವರನ ರಾಮಾವತಾರ ಬಹಳ ವಿಶೇಷವಾಗಿರುವಂತಹ ಅವತಾರ. ನೆನ್ನೆಯ ಉಪನ್ಯಾಸದ ಅನುಭವ ಚಿತ್ರ ಮಾಡುವಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಬರುವಂತಹ ಎಲ್ಬಿನಾಳ್ ಎಲ್ಬೆಲ್ಲಾಂ ಉರುಹಿ ಉಕ್ಕಿಟ್ಟು ಎನ್ನುಡೈ ನೆಂಜಮೆನ್ನುಂ ಅನ್ಬಿನಾಲ್ ನಾನನೀರ್ ಶೋರ ಆಟ್ಟುವನ್ ಅಡಿಯನೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಮೂಳೆಗಳೆಲ್ಲ ದ್ರವೀಭೂತವಾಗಿ ಆ ಅನುಭವವನ್ನ ಅನುಭವಿಸುವಾಗ ವರುಣನು ನಿನ್ನೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡ್ದ. ಮೇಲ್ಗಡೆ ಯಾವ ತರ ಅನುಭವ ಒಳಗಡೆ ಆಗ್ತಾ ಇತ್ತೋ ಅದರ ರಿಫ್ಲೆಕ್ಷನ್ ನಾವು ಹೊರಗಡೆ ನೋಡಿದ್ವಿ. ಇವತ್ತಿನ ವಾಗ್ಝರಿಯನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ರೆ ವರುಣನು ಹೆದರ್ಕೊಂಡು ಈ ವಾಗ್ಝರಿ ಮುಂದೆ ನನ್ನ ಝರಿ ಏನೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ವರುಣನು ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಆನಂದ ಪಟ್ಟ ಇವತ್ತು ಉಪನ್ಯಾಸ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ಅತಿ ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತಹ ಆಳ್ವಾರ್ಗಳು ಹಾಡ್ತಾರಲ್ಲ, ನಾನ ತಮಿಳ್ ಪುರಿಂದ ನಾನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ನಾನ ತಮಿಳ್ ಪುರಿಂದ ನಾನ ತಮಿಳನ್ನ ಆ ಒಂದು ಅತಿ ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತಹ ಅಗಸ್ತ್ಯ ಭಾಷೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ, ಕೆಲವರು ಶಿವಾನೇ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿರುವಂತಹ ಭಾಷೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಜ್ಞಾನಂತು ಶಂಕರಂ ಇಚ್ಛೇತ್ ಮೋಕ್ಷಮಿಚ್ಛೇತ್ ಜನಾರ್ದನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಅಂತಹ ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತಹ ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ನೆನ್ನೆಯ ಉಪನ್ಯಾಸ ಇವತ್ತಿನ ಉಪನ್ಯಾಸ ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ 2 ಪಂಕ್ತಿಗಳು ಮಾತ್ರ ದಾಸ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಪ್ರಕಟಪಡಿಸ್ತೀನಿ. ನೆನ್ನೆಯ ಉಪನ್ಯಾಸದಲ್ಲಿ ಒಂದು ಪಂಕ್ತಿ, ವಾಲ್ಮೀಕಿಗಳಿಗೆ ರಾಮನ ಗುಣಗಳು ಗೊತ್ತಿರಲಿಲ್ವಾ? ಆ ರಾಮನ ಗುಣಗಳು ಗೊತ್ತಿದ್ರು ಗುರುಮುಖೇನ ಅದನ್ನ ಕಲ್ತ್ಕೊಂಡು ನಾರದಂ ಪರಿಪಪ್ರಚ್ಛ ವಾಲ್ಮೀಕಿರ್ ಮುನಿಪುಂಗವಂ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನೆನ್ನೆಯ ಉಪನ್ಯಾಸದಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತಹ ಒಂದು ನುಡಿ. ನಾರದಂ ಪರಿಪಪ್ರಚ್ಛ, ಪ್ರಚ್ಛ ಪಪ್ರಚ್ಛ ಪರಿಪಪ್ರಚ್ಛ. ಯಾವ ಭಾವನೆಯಲ್ಲಿ ಗುರುಗಳ ಹತ್ರ ನಾವು ಪಡ್ಕೋಬೇಕು ವಿದ್ಯೆಯನ್ನ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ನೆನ್ನೆ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅತ್ಯದ್ಭುತವಾಗಿ ಆ ಒಂದು ಸಾಲಿತ್ತು. ಪ್ರಚ್ಛ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳೋದು, ಪಪ್ರಚ್ಛ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಗುರುಗಳಿಗೆ ಗೊತ್ತಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡೋಕ್ಕೆ ಕೇಳೋದು. ಪರಿಪಪ್ರಚ್ಛ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪರಮ ವಿನಯದಿಂದ ಕೇಳೋದು. ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ ವಾಲ್ಮೀಕಿಗಳು ನಾರದರ ಹತ್ರ ಆ ಸಂವಾದವನ್ನ ಮಾಡುವಾಗ ದಶಾವತಾರ ಮಾಡಿರುವಂತಹ ರಾಮಚಂದ್ರ ಸಾಕ್ಷಾತ್ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣ ರಾಮಚಂದ್ರನಾಗಿ ಬಂದನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾರೆ. ಕೋನ್ವಸ್ಮಿನ್ ಸಂಪ್ರತಂ ಲೋಕೆ ಗುಣವಾನ್ ಕಶ್ಚ ವೀರ್ಯವಾನ್ ಅಂತ. ಪರಮ ವಿನಯದಿಂದ ಮಹರ್ಷೇ ತ್ವಂ ಸಮರ್ಥೋಸಿ, ನೀನು ಸಮರ್ಥ, ನಾನ್ ಸಮರ್ಥ ಅಲ್ಲ, ನೀನು ಸಮರ್ಥ. ಮಹರ್ಷೇ ತ್ವಂ ಸಮರ್ಥೋಸಿ ಜ್ಞಾತುಮೇವಂ ವಿಧಂ ನರಂ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಇದಾನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಕಾಲೇಜಲ್ಲಾಗಲಿ ಶಿಷ್ಯವೃತ್ತಿಯಲ್ಲಾಗಲಿ ಗುರುಗಳ ಹತ್ರ ಪ್ರೊಫೆಸರ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ಕೇಳುವಾಗ ಇಟ್ ಹಸ್ ಬಿಕಮ್ ಮೋರ್ ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನಲ್ ದೆನ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ಮೇಷನಲ್.
ರಹಸ್ಯತ್ರಯ ಸಾರದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ವೇದಾಂತೇಶಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಧ್ಯಾಸೀನ ತುರಂಗವಕ್ತ್ರ ವಿಲಸ ಜಿಹ್ವಾಗ್ರ ಸಿಂಹಾಸನಾದ್ ಆಚಾರ್ಯಾದಿಹ ದೇವತಾಂ ಸಮಧಿಕಾಂ ಅನ್ಯಾಂ ನ ಮನ್ಯಾಮಹೇ ಅಂತ ಹೇಳಿ. ಆಚಾರ್ಯಾದಿಹ ದೇವತಾಂ ಸಮಧಿಕಾಂ ಅನ್ಯಾಂ ನ ಮನ್ಯಾಮಹೇ. ಮುಕ್ತನಾರ್ ಮುಕುಂದನಾರ್ ಪುಹುಂದು ನಮ್ಮುಳ್ ಮೇವಿನಾರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ತಿರುಮುಷಿ ಆಳ್ವಾರ್ ಹೇಳ್ತಾರೆ. ಹಯಗ್ರೀವರೇ ನನ್ನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಅಧಿಕಾರ ಸಂಗ್ರಹದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ವೇದಾಂತೇಶಕರು ಹೇಳುವಾಗ வெள்ளை ಪರಿಮುಹರ್ தேசிகராய் ವಿರಹಾಲ್ ಅಡಿಯೋ ಮುಳ್ಳತ್ತು ಎಳುದಿಯಲ್ ಓದೈಲಿಟ್ಟನಂ ಯಾಮ್ ಇದರ್ಕೆನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೇಳ್ತಾರೆ. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿ ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಶಿಷ್ಯರು ಆ ಒಂದು ಭಕ್ತಿಯನ್ನ ಗುರುಗಳ ಮೇಲೆ ಇಟ್ಕೋಬೇಕು ಅನ್ನುವಂತಹ ಅತ್ಯದ್ಭುತವಾಗಿರುವಂತಹ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಿನ್ನೆ ಚಿತ್ರ ಏರ್ಪಡಿಸ್ಕೊಟ್ರು. ಇವತ್ತಿನ ಉಪನ್ಯಾಸದಲ್ಲಿ ಪ್ರಚಾರ ಮಾತ್ರ ಸಾಲದು, ಅನುಭವ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ವಿಷಯದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆಳ್ವಾರ್ಗಳ್ ಪಾಡಿಯ ಅಮಲನ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಇತ್ತು. ಆಳ್ವಾರ್ಗಳ್ ಅನುಭವಿತ್ತ ಅಮಲನ್, ಅದು ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ಯಾಕಂದ್ರೆ ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧವನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹೇಳುವಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಾಮ ಹೇಳ್ತಾರೆ, சொல்றேன்னு சொல்லக்கூடாதியா, அனுபவிக்கிறேன்னு சொல்லணும். நீ சேவிக்கணும், திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கணும், ದಿವ್ಯ ಪ್ರಬಂಧத்தை சொல்லக்கூடாது ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಒಂದು ಪ್ರತಿಯೊಂದು ಪಾಶುರದಲ್ಲಿ ಆ ಕೃಷ್ಣ ರಾಮ ತಾಂಡವವಾಡ್ತಾನೆ. ಅತಿ ಅದ್ಭುತವಾಗಿರುವಂತಹ ಪಾಶುರಗಳು ಇವತ್ತು ಮಧುರವಲ್ಲಿ ಅವರು ನಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ರಾಮಾಯಣ ಅನ್ನೋದು ಒಂದು ಸಂಜೀವಿನಿ. ಅವರು ಹೇಳಿರುವಂತಹ ಮಾತಲ್ಲಿ ಅನುಭವದಲ್ಲಿ ಅದು ಬರಬೇಕು. ರಾಮ ಯಾವ ತರ ಎಲ್ಲವನ್ನೂ ಅನುಭವ ಮಾಡಿದ್ನೋ ಆ ತರ ಅನುಭವ ಮಾಡಬೇಕು. ರಾಮ ಅನುಭವ ಮಾಡಿದ್ದು ಒಂದೇ ಅಲ್ಲ, ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪಾತ್ರವೂ ಆ ಅನುಭವವನ್ನ ಏರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ಕಾಶಿಯಲ್ಲಿ ಯದಾ ವರ್ಣಯತ್ ಕರ್ಣಮೂಲೆ ಅಂತಕಾಲೆ ಶಿವೋ ರಾಮ ರಾಮೇತಿ ಕಾಶ್ಯಾಂ ತದೇಕಂ ಪರಂ ತಾರಕ ಬ್ರಹ್ಮ ರೂಪಂ ಭಜೇಹಂ 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 ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ರಾಮ ಭುಜಂಗ ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ ಆದಿಶಂಕರ್ ಭಗವತ್ಪಾದರು ಹೇಳ್ತಾರೆ. ಯದಾ ವರ್ಣಯತ್ ಕರ್ಣಮೂಲೆ ಅಂತ ಕಾಲೆ, ಶಿವ ರಾಮನಾಮವನ್ನ ಅವನ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಆಭರಣವಾಗಿ ಧರಿಸ್ಕೊಂಡ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂದ್ರೆ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಉತ್ಕ್ರಾಂತಿ ದಶೆಯಲ್ಲಿ ಬಲಗಿವಿಯಲ್ಲಿ ತಾರಕ ಮಂತ್ರವನ್ನ ರಾಮನಾಮವನ್ನ ಆದಿಶಂಕರ್ ಭಗವತ್ಪಾದರು ಹೇಳ್ತಾರೆ. ರಾಮನಾಮ ಬರೀ ಒಂದು ನಾಮ ಅಲ್ಲ, ಅದು ಸಂಜೀವಿನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಸಂಜೀವನಿ ಒಂದೇ ಅಲ್ಲ, ನಮಗೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತಹ ರೋಗಗಳು ಆದಿ ವ್ಯಾಧಿ ಎಲ್ಲವನ್ನೂ ಹೋಗಿಸಿ ನಮಗೆ ಚಿಂತಾಮಣಿಯಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ಶಂಕರಾಭರಣದಲ್ಲಿ ರಾಮ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿರುವಂತಹ ನ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ ರಾಮಾಯಣಾಖ್ಯ ಚಿಂತಾಮಣಿಂ ವಂದೇ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ ರಾಮಾಯಣಾಖ್ಯ ಚಿಂತಾಮಣಿಂ ವಂದೇ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ. ಶಂಕರನ ಆಭರಣವಾಗಿರುವಂತಹ ರಾಮ, ಅವನೇ ನಾಯಕ ಪಾತ್ರವಾಗಿ ಧರಿಸಿಕೊಂಡಿರುವಂತಹ ವಾಲ್ಮೀಕಿಗಳು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ರಾಮಾಯಣ, ಯಜುರ್ವೇದದ ಸಪ್ತಕಾಂಡಗಳು ಯಾವ ತರ
ನಮ್ಮನ್ನ ಈ ಸಂಸಾರ ಸಾಗರದಿಂದ ಹಿಡಿಯತ್ತೋ ಆ ತರ ಸಂಜೀವನಿಯಾಗಿ ಸಪ್ತಕಾಂಡಗಳು ರಾಮಾಯಣ ನಮಗೆ ಚಿಂತಾಮಣಿಯಾಗಿರುತ್ತೆ. ಚಿಂತನೆ ಮಾಡೋವರೆಗೆ ಬಹುಮೂಲ್ಯವಾಗಿರೋದು. ಆ ಒಂದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಸಮುದ್ರಮಿವ ರತ್ನಾಢ್ಯಂ ಸರ್ವಶ್ರುತಿ ಮನೋಹರಂ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. 7 ಕಾಂಡಗಳು ನಮಗೆ ಸಾರಭರಿತವಾಗಿರುವಂತಹ ಜೀವನ ಪಥವನ್ನ ದರ್ಶನ ಮಾಡುತ್ತೆ. ಬಲಯೋಧ್ಯ ಅರಣ್ಯ ಕಿಷ್ಕಿಂಧ ಸುಂದರ ಯುದ್ಧ ಉತ್ತರಕಾಂಡ ಸಾರಭರಿತ ಜೀವನ ಪಥದರ್ಶಿನಿ ಮಧುರಿಪು ಅವತಾರ ರಹಸ್ಯ ಬೋಧಿನಿಂ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ. ರಾಮ ಪುರುಷನಾಗಿದ್ರೆ ಅಂತಃಪ್ರವಿಷ್ಟ ಶಾಸ್ತ್ರ ಜನಾನಾಂ ಸರ್ವಾತ್ಮ ಸರ್ವಕರ್ಮ ಕರ್ತಾರಂ ಏತತಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಸಹಸ್ರ ಶೀರ್ಷಾ ಪುರುಷ ಅಂತ ಹೇಳುತ್ತೆ. ಅವನೇ ಪುರುಷನಾಗಿರುವಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ರಾಮಾಯಣ ಒಂದು ತಾಯಿಯಾಗಿ ನಮ್ಮನ್ನ ರಕ್ಷಣೆ ಮಾಡ್ತಾಳೆ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವದ್ಗೀತೆ ಹೆಂಗೆ ಒಂದು ತಾಯಿಯೋ ಆ ಥರ ರಾಮಾಯಣ ಒಂದು ತಾಯಿ ರೂಪದಲ್ಲಿ ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡ್ತಾಳೆ. ಶ್ರೋತ್ರ ಜನ್ಮ ಕೃತ ಕ್ಷಿತಿಜ ಚರಿತ್ರ ಶ್ರೋತ್ರ ಜನ್ಮಾಕೃತ ಶ್ರೋತ್ರ ಜನ್ಮಾಕೃತ ವಾಲ್ಮೀಕಿ ಕ್ಷಿತಿಜ ಚರಿತ್ರ ಚತುರ್ವಿಂಶತಿ ಸಹಸ್ರ ತತ್ವರೂಪಿಣಿ 24,000 ಒಂದೊಂದು ಶ್ಲೋಕವೂ ಒಂದೊಂದು ತತ್ವವನ್ನ ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡ್ತಾಳೆ. ತತ್ವರೂಪಿಣಿ ಶ್ರೀ ಚಿದಾನಂದಕರೀಂ ಅಪವರ್ಗದಾಯಿನೀಂ. ರಾಮಃ ಅಯ್ಯತೆ ಪ್ರಾರ್ಥ್ಯತೆ ಇತಿ ರಾಮಾಯಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ರಾಮನ ಕೊನೆಯ ಡೆಸ್ಟಿನೇಷನ್ ಅದು ರಾಮಾಯಣ. ರಾಮನ ಕೊನೆಯ ಡೆಸ್ಟಿನೇಷನ್ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಂದ್ರಿ ಚರಾಚರಂಗಳ ವೈಗುಂಧತ್ತೇತಿ. ಶ್ರೀ ಚಿದಾನಂದಕರೀಂ ಅಪವರ್ಗದಾಯಿನೀಂ ಜಗಜ್ಜನನೀಂ ಮನ್ಮನೋಹಾರಿಣೀಂ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ. ಶ್ರೀಚಿದ್ ಆನಂದಕರೀಂ ಸೀತೆಗೆ ತುಂಬಾ ಆಹ್ಲಾದವನ್ನು ಕೊಡುವಂಥದ್ದು ಇವತ್ತು ಉಪನ್ಯಾಸದಲ್ಲಿ ಬಂತು. ಆಹ್ಲಾದವನ್ನು ಕೊಡುವಂತಹ ಆಂಜನೇಯರು ರಾಜ ದಶರಥೋ ನಾಮ ರಥಕುಂಜರ ವಾಜಿಮಾನ್ ಅಂತ ಹೇಳಿ ಸೀತೆ ಪುರುಷಕಾರಳಾಗಿ ರಾಘವತ್ವೇ ಅಭವತ್ ಸೀತಾ ರುಕ್ಮಿಣಿ ಕೃಷ್ಣ ಜನ್ಮನಿ ಅನ್ಯೇಷು ಚ ಅವತಾರೇಷು ವಿಷ್ಣೋಹೋ ಕೇಶ ಅನಪಾಯಿನಿ ದೇವತ್ವೇ ದೇವದೇವೋಯಂ ಮನುಷ್ಯತ್ವೇ ಚ ಮನುಷಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂತಹ ಶ್ರೀ ಆಗಿರುವಂತಹ ಸೀತೆಗೂ ಆನಂದವನ್ನ ಕೊಡುವಂತಹ ರಾಮಾಯಣ. ಶ್ರೀಚಿದ್ ಆನಂದಕರೀಂ ಅಪವರ್ಗದಾಯಿನೀಂ. ರಾಮಾಯಣವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಅನುಸಂಧಾನ ಮಾಡ್ತಾರೋ ಅನುಭವಿಸ್ತಾರೋ ಅವರಿಗೆ ಅಪವರ್ಗವನ್ನೇ ಪರಮಾತ್ಮ ಕೊಡ್ತಾನೆ. ಜಟಾಯುಗೆ ಯಾವ ತರ ಅಪವರ್ಗ ಕೊಟ್ನೋ ಆ ತರ ಅಪವರ್ಗವನ್ನೇ ಕೊಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಜಗಜ್ಜನನಿಯಾಗಿರುವಂತಹ ರಾಮಾಯಣ ಜಗಜ್ಜನನೀಂ ಮನ್ಮನೋಹಾರಿಣೀಂ ಸಪ್ತಕಾಂಡ ಸಂಜೀವಿನಿ. ಶಂಕರಾಭರಣ ವಿಲಂಬ ಕಾಲ ಆದಿತಾಳದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಕೀರ್ತನೆ ಇದು. ಶಂಕರಾಭರಣ ಯಾರು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಬಲ್ಲರೋ ಅವರೆಲ್ಲ ಹಾಡ್ಬೋದು. ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ ನೆನ್ನೆಯ ಉಪನ್ಯಾಸದಲ್ಲಿ ಭಗವಂತನ 16 ಗುಣಗಳನ್ನ ಅತಿ ಅದ್ಭುತವಾಗಿ ನಮಗೆ ಚಿತ್ರ ತೋರಿಸ್ಕೊಟ್ರು. ಆ 16 ಗುಣಗಳು ಅಮಾವಾಸ್ಯೆಯಿಂದ ಹುಣ್ಣಿಮೆ, ಹುಣ್ಣಿಮೆಯಿಂದ ಅಮಾವಾಸ್ಯೆ 16 ದಿನಗಳು ಬರುತ್ತೆ. ಒಂದೊಂದು ದಿನ ಒಂದೊಂದು ಗುಣವನ್ನ ನಾವು ಧರಿಸ್ಕೊಂಡ್ಬಂದ್ರೆ
ನಾವು ಜ್ಞಾನವೃದ್ಧರಾಗ್ತೀವಿ, ವಯೋವೃದ್ಧರಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ನಿನ್ನೆ ಉಪನ್ಯಾಸದ ಸಾರ. ಎರಡನೇದಾಗಿ 16 ಪರ್ಸನಾಲಿಟಿ ಫ್ಯಾಕ್ಟರ್ಸ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಪಾಶ್ಚಾತ್ಯರು ಹೇಳ್ತಾರೆ. 14 ಗುಣಗಳನ್ನ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಧರಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಪ್ರಾಣಿ ಮಾತ್ರದಿಂದ ಮನುಷ್ಯ ಮಾತ್ರಕ್ಕೆ ಬಂದು, ಮನುಷ್ಯ ಮಾತ್ರದಿಂದ ದೈವಿಕದ ಕಡೆಗೆ, ರಾಮನ ಕಡೆಗೆ ನಾವು ಚರಿಸ್ತೀವಿ, ಬ್ರಹ್ಮಚರ್ಯ ಏರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ನಿನ್ನೆ ಒಂದೊಂದು ಗುಣಕ್ಕೆ ಒಂದೊಂದು ಒಂದೊಂದು ರಹಸ್ಯವನ್ನ, ಒಂದೊಂದು ಕಥೆಯನ್ನ ಹೇಳಿ, ಒಂದೊಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನ ಹೇಳಿ ಅತಿ ಅದ್ಭುತವಾಗಿ ನಿನ್ನೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ರು. ಅದಾದ ಮೇಲೆ ರಾಮನ ಗುಣ, ರಾಮ ಯಾವ ಥರ ರಾಮಾಯಣದಲ್ಲಿ ತೋರಿಸ್ದ ಅಂತ ಹೇಳಿ, ಒಂದೊಂದು ಕಾಂಡದಲ್ಲೂ ಆಳ್ವಾರುಗಳು ಯಾವ ಥರ ಒಂದೊಂದು ಕಾಂಡಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಿದಾರೋ ಅದನ್ನ ಇವತ್ತು ಮಧುರವಲ್ಲಿ ನಮಗೆ ತೋರಿಸ್ಕೊಟ್ರು. ಆಳ್ವಾರುಗಳು ರಾಮನಲ್ಲೇ ಲೀನವಾಗಿ ಅವರು ಹಾಡ್ತಾರೆ. ವಾಲ್ಮೀಕಿ ಒಂದು ಅನುಭವವನ್ನ ಕೊಟ್ರೆ ಆಳ್ವಾರುಗಳ ಈರಚ್ಚಲ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಆ ಭಕ್ತಿ, ರಾಮನನ್ನ ಅನುಭವ ಮಾಡಿರುವಂತಹ ಕೆಲವು ಭಾಷೆಗಳು ಅತ್ಯದ್ಭುತವಾಗಿ ಶಿಲೈನಾಲ್ ಇಲಂಗಶತ್ತ ದೇವನೇ ದೇವನಾವಾನ್ ಅಂತ ಹೇಳಿ, வெறுப்புடு ಶವಣರ್ ಮುಂಡರ್ விதியில் சக்கியர்கள் நின்பால் வெறுப்பனவன் பேஷில் போவதே நோயதாகி தலை அறுப்புண்டும் சாகேன் சத்தியம் கண்மினைಯ சிலையினால் ಇಲಂಗಶತ್ತ ದೇವನೇ ದೇವನಾವಾನ್ ಅಂತ ಹೇಳಿ, ಪರತತ್ವ ನಿರ್ಣಯವನ್ನ ಮಾಡುವಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಬೌದ್ಧರಾಗಿರಲಿ, ಜೈನರಾಗಿರಲಿ, ಇವಾಗ ಲೌಕಿಕದಲ್ಲಿ ನೋಡುವಂತಹ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಒಂದೊಂದು ಹೇಳ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಎಂದ ತಂದೆ ತಮ್ಮೂತ್ತಪ್ಪನ್ ಏಳ್ಪಡಿಹಾಳ್ ತೊಡಂಗಿ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣನೇ ಪರ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಪೆರಿಯಾಳ್ವಾರ್ ಯಾವ ತರ ಹೇಳಿದ್ರೋ ಆ ತರ ಒಂದೊಂದು ಪಾಶುರಕ್ಕೂ ಅತಿ ಅಮೋಘವಾಗಿ ವ್ಯಾಖ್ಯಾನಗಳು ಹೇಳಿ ಇವತ್ತು ಬಾಲಕಾಂಡದಿಂದ ಆರಂಭಿಸಿ ರಾಮಪಟ್ಟಾಭಿಷೇಕ ತನಕ ನಮ್ಮ ಅನುಭವಕ್ಕೆ ಮಧುರವಲ್ಲಿ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದಾದ ಮೇಲೆ ಆ ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ಸೌಮ್ಯನ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದೆ, ಸಖ್ಯ ಹೇಳಿ ಅಂತ ಹೇಳಿ. ಆ ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ನಮಗೂ ಒಂದು ರೀಇನ್ಫೋರ್ಸ್ಮೆಂಟ್ ಆಯಿತು. ಯಾಕಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಪ್ರಮುಖವಾಗಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಈ ದಾಸನ ಒಂದು ಇದು. ಆದ್ರೆ ಸತ್ಯಂ ಸತ್ಯಂ ಪುನಃಸತ್ಯಂ ಏನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನೇ ಅದನ್ನ ಏರ್ಪಡಿಸಿರೋದು. ಸೊ ಆ ಭಗವಂತ ನಮಗೆ ಏರ್ಪಡಿಸಿರುವಂತಹ ಭಾಗ್ಯವನ್ನ ಚಿತ್ರೀಕರಣ ಮಾಡಿ ಸ್ಲೈಡಲ್ಲಿ ತೋರಿಸಿದ್ದಕ್ಕೆ ಸೌಮ್ಯ ಅವರಿಗೆ ಧನ್ಯವಾದಗಳು. ಆದರೆ ಇದನ್ನ ಮಾಡೋ ಬದಲು ಸಖ್ಯ ಮಾಡಿದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಉಪನ್ಯಾಸ ಸೇರ್ಕೊಳ್ತಾ ಇತ್ತು. ಮೂರು ಉಪನ್ಯಾಸ ಆಗಿರೋದು. ಬಿಕಾಸ್ ದಿಸ್ ಆಲ್ಸೋ ವಾಸ್ ಅನ್ ಎಫರ್ಟ್, ದಟ್ ಕುಡ್ ಹ್ಯಾವ್ ಬೀನ್ ಅನದರ್ ಎಫರ್ಟ್. ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ ಆ ಪ್ರೆಸೆಂಟೇಷನ್ ವಾಸ್ ಡನ್ ವೆರಿ ವೆಲ್. ಭಗವಂತ ನಮ್ಮನ್ನ ಒಂದು ಯಂತ್ರವಾಗಿ ನಿಮಿತ್ತ ಮಾತ್ರಂ ಭವ ಸವ್ಯಸಾಚಿನ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೆಂಗೆ ಅರ್ಜುನನಿಗೆ ಹೇಳಿದ್ನೋ, ನಿಮಿತ್ತ ಮಾತ್ರವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಇಟ್ಟು ಅವನು ನಡೆಸ್ಕೊಂಡ. ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ ಇಲ್ಲಿ ತಿರ್ಗಾ ರೀಟ್ರೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ಇದೆಲ್ಲ ಆಗಿದ್ದು ನಾರಾಯಣಾಚಾರ್ಯರ ಅನುಗ್ರಹದಿಂದ. ನಾರಾಯಣಾಚಾರ್ಯರ ದಾಸನ ಹತ್ರ ಒಂದು ಮಾತನ್ನ ಅವರು ಪಡ್ಕೊಂಡ್ರು. ನಾನಂತೂ ಯಾವ ಶಿಷ್ಯನ್ನು ತಯಾರು ಮಾಡಿಲ್ಲ, ನೀವಾದರೂ 4 ಶಿಷ್ಯರನ್ನ ತಯಾರು ಮಾಡಿ ಅಂತ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟಿರುವಂತಹ ನಾರಾಯಣಾಚಾರ್ಯರು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳೋ ತನಕ ತಲೆಯಿಂದ ಕೈ ತೆಗಿಲಿಲ್ಲ ಅವರು. ಎರಡನೇದು ತುಂಬ ಮುಖ್ಯವಾಗಿ ಶಿಷ್ಯರು ಅವರು ಆಸಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರ್ಬೇಕು. ಮೂರನೇದು ಅವರಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ ಒಂದೇ ಅಲ್ಲ, ಶ್ರದ್ಧೆ ಇರಬೇಕು. ನಿಮ್ಮಂತಹ ಸಹಪಾಠಿಗಳು ದಾಸನಿಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ಅದು ರಂಗನಾಥನ ಕೃಪೆ. ಅದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. ರಂಗನಾಥನ ಕೃಪೆ. ಅವನು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿ ನಮ್ಮ ಸತ್ಸಂಗವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿ ಆಂಡಾಳ್ ಸೇವಾ ಸಮಿತಿ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಒಂದು ಬ್ಯಾನರ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಅವನು ನಡೆಸ್ಕೊಂಡು ನಾಹಂ ಕರ್ತ ನೈದಂ ಮಮ ಕರ್ಮ ಫಲಮಪಿ ನಮಮ ಭಗವಾನೇವ ಸ್ವನೀಯಾಮ್ಯ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವಂತನಿಗೆ
ಇದನ್ನ ನಾವು ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಬೇಕು. ಈ 2 ದಿನಗಳು ನನ್ನೇ ದಾಸನಿಗೆ ಎಂಟರ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಆಫೀಸಿಂದ ಮನೆಗೆ ಬಂದು ಟ್ರೈ ಮಾಡಿದ್ರೆ ಐ ಕುಡ್ ನಾಟ್ ಎಂಟರ್. ಇವತ್ತು 5 ಗಂಟೆಗೆ ಎಂಟರ್ ಮಾಡುವಂತಹ ಭಾಗ್ಯ ಭಗವಂತ ಏರ್ಪಡಿಸ್ಕೊಟ್ಟ. 2 ದಿನ ಸತ್ಕಾಲಕ್ಷೇಪ ಆಯಿತು. ಯಾವುದೋ ಲೌಕಿಕವಾಗಿ ಇಲ್ಲದೆ ಸತ್ಕಾಲಕ್ಷೇಪ. ರಾಮನನ್ನೇ ಈಗ 6ನೇ ತಾರೀಕು ಏಪ್ರಿಲ್ಲು ರಾಮನವಮಿ ದಿವಸ ರಾಮನನ್ನೇ ಸ್ಮರಣೆ ಮಾಡುವಂತಹ ಇವತ್ತಿಂದ 6ನೇ ತಾರೀಕು ತನಕ ನಾವು ರಾಮನನ್ನೇ ಸ್ಮರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ರಾಮ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯಾಗಿ ನನ್ನು ಪಾಲಿಂಪ ನಡಚಿವಚ್ಚಿತಿವೋ ನಾ ಪ್ರಾಣನಾಥ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಯಾವ ಥರ ಕೈಯಲ್ಲಿ ಕೋದಂಡವನ್ನು ಇಟ್ಟು ಕೋದಂಡ ಪಾಣಿತೋ ವನಜ ನಯನತೋ ತ್ಯಾಗರಾಜಾರ್ಚಿತ ಅಂತ ಹೇಳಿ ಹೆಂಗೆ ಇವತ್ತು ಮಧುರವಲ್ಲಿ ಹೇಳಿರೋ ಥರ ಮೈವಣ್ಣಂ ನರುಂಗುಂಜಿ ಕುಡಲ್ಪಿಂತಾಳ ಮಕರಂಶೇರ್ ಇರುಪಾಡ್ ಇಲಂಗಿಯಾಡ வெண்சிலையே துணையாய் வந்தார் இங்கே இருவராய் நின்னார் என் முன்னே வந்தார் ಎನ್ ಮುನ್ನೆ ನಿನ್ನಾರ್ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ತಿರುನೆಡುಂದಾಂಡಗದಲ್ಲಿ ತಿರುವಂಗಿ ಆಳ್ವಾರ್ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಇವತ್ತಿಂದ ಆರಂಭಿಸಿ 6ನೇ ತಾರೀಕು ರಾಮನವಮಿ ತನಕ ಅದಾದ ಮೇಲೆ ದಿನಾ ರಾಮನ ಒಂದೊಂದು ಗುಣಗಳು ನಾವು ಸ್ಮರಣೆ ಮಾಡ್ತಾ 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 1 ವರ್ಷದಲ್ಲಿ 24 ಸತಿ ನೆನ್ನೆ ಚಿತ್ರ ಹೇಳಿರುವಂತಹ 16 ಗುಣಗಳು ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಧರಿಸಿ ನಾವು 80 ವರ್ಷ ಆಗೋ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಿತ್ಯಾನ್ನದಾತ ತರುಣಾಗ್ನಿಹೋತ್ರಿ ಚಂದ್ರ ಸಹಸ್ರದರ್ಶಿ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೇಳ್ತಾರೆ. ಚಂದ್ರ ಸಹಸ್ರದರ್ಶಿ ಜ್ಞಾನವಾರ್ಧಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೊಂದಿ ಭಗವಂತನ ಮುಖೋಲ್ಲಾಸ ನಾವು ಏರ್ಪಡಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಹೇಳ್ತೀವಿ. ಅಂತಹ ಒಂದು ಸುಸಂದರ್ಭವನ್ನು ನೀವೆಲ್ಲ ಏರ್ಪಡಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ಅದಕ್ಕೆ ರಾಮನಿಗೆ ಕೋಟಿ ನಮಸ್ಕಾರಗಳು ಹೇಳಿ ದೀಪವೊಳ್ಳಿ ಶ್ರೀ ಚಿತ್ತ ನಮೋ ನಮ கல்கியாய் வருவானே நமோ நம எங்களம் பெருமானே நமோ நம ஜகல்நாதா மத்ஸ்யகூர்மவராக நமோ நம சிம்ஹவாமன ராம நமோ நம ராம ராம ஸ்ரீ கிருஷ்ண நமோ நம கல்கிரூபூப ஊழியிரவில் தாய் நமோ நம நான சுடரொளி தந்தாய் நமோ நம தூய நான் மறை வித்தே நமோ நம மீனமாலே ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ನ್ಯಾಯೇನ ಮಾರ್ಗೇಣ ಮಹಿಂ ಮಹಿಷಾಃ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯ ಶುಭಮಸ್ತು ನಿತ್ಯಂ ಲೋಕಾಃ ಸಮಸ್ತಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ನಮಸ್ಕಾರ ಮಾಮ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾಮ.